الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام را تلك آيات الكتاب المبين إنا أنزلناه قرآنا عربيا لعلكم تعقلون نحن نقص عليك أحسن القصص بما أوحينا إليك هذا القرآن وإن كنت من قبله لمن الغافلين إذ قال يوسف لأبيه يا أبت إني رأيت 11 كوكبا والشمس والقمر رأيتهم لي ساجدين صدق الله العظيم. கணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையால் 701வது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர் பயான் ஆரம்பிக்கப்படுகிறது. சூரத் ஹூத் முடிக்கப்பட்டு அல்லாஹ்வினுடைய உதவியால் சூரத் யூசுப் என்பது ஆரம்பிக்கப்பட்டது. இது ஒரு அழகான சூரா, அழகான கதையை கொண்டது, வரலாற்றை கொண்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். சூரத் யூசுப் இது மக்காவில் இறங்கியது. 111 ஆயத்துகளை கொண்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வசனங்கள் அல்லாஹ் தஆலாவிலிருந்து கிடைத்த பல வசனங்களை அங்கிருந்த மக்காவாசிகளுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் தஆலாவைத்தான் வணங்க வேண்டும், தௌஹீதை விடக்கூடாது, இந்த சிலை செய்வங்களை எல்லாம் ஒழிக்க வேண்டும், அதை வணங்கக்கூடாது. அல்லாஹ்வை வணங்குவதற்கு காரணம் அவன்தான் எல்லாவற்றையும் படைத்தவன் என்பதாக சொல்லி வானங்கள் படைத்தது, பூமியை படைத்தது, மற்ற விஷயங்கள், அல்லாஹ்வுடைய குத்ரத், அல்லாஹ்வுடைய அறிவு ஆகியவற்றை எல்லாம் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். இந்த யூதர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், யூதர்கள் இருந்தவர்கள் அவர்கிட்ட போய் கேளுங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் கேளுங்க, இவர் இப்படியே நிறைய இந்த மாதிரி சட்டங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, ஏதாச்சும் கதை சொல்லக்கூடாதா, கேட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குமே, நல்ல கதையா சொன்னார்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர்கிட்ட சொல்லி அனுப்புனாங்க. அந்த கதையில யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கதையை சொல்லக்கூடாதான்னு போய் கேளுங்க அப்படின்னு. அப்ப சில மனிதர்கள் போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல கேட்டாங்க, நபிமார்கள்ல பலருடைய வரலாற்றை நீங்க சொல்றீங்க, ஆனா யூசுஃபுடைய கதையை மட்டும் இதுவரைக்கும் சொல்லவே இல்லையே. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கதை ரொம்ப நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம், ஏன்னா தௌராத் வேதத்தில் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அந்த கதையை நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், அவர் எப்படி வாழ்ந்தார், என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வைத்தான், இந்த சூறாவை இறக்கி வைத்தான். ஏன்னா சூரத் யூசுப் என்ற யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்தை முழுமையாக சொல்லக்கூடிய ஒரே சூரா. குர்ஆன்ல பல இடங்கள்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னா பல இடங்கள்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி வருது, துணுக்கா வரும், நிறைய நீங்க கேட்டிருப்பீங்க இது வரைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு நபிமாருடைய கதைகளும் ஒவ்வொரு இடத்திலும் தனித்தனியாக பல இடங்கள்ல வருது, நிறைய வருது, கொஞ்சம் வித்தியாசத்துல. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கதை மட்டும், அவருடைய சம்பவம் மட்டும் இந்த ஒரு இடத்துல தான் வருது, வேற குர்ஆன்ல எங்கேயுமே கிடையாது. எந்த இடத்திலையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் கிடையாது. ஒரே ஒரு இடத்துல ஒரு சூறாவில் நிரப்பமாக அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான், வரிசையாக சொல்லுகின்றான் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதை. அவர்கள் ஆரம்ப குழந்தையாக இருந்த காலத்தில் இருந்து அதுக்கு பின்னால் அவர்கள் எகிப்திலே ஆட்சி செய்யக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் உள்ள கதை அப்படியே வரிசையா அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டே வருகின்றார். அதில் ஆரம்பமாக அல்லாஹ் தஆலா சொல்லுவது அலிஃப் லாம் ரா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் ரா, இதுக்கு முன்னால் விளக்கம் சொல்லி இருக்கிறோம். இதுக்கு விளக்கம் யாரும், அதாவது சாதாரணமாக அது அவருடைய அனுமானமாகத்தான் சொல்ல முடியுமே தவிர உறுதியாக சொல்ல முடியாது.
அதனால்தான் வல்லாஹு அஅலம் பி முராதிஹி என்று முடித்து விடுவார்கள். அல்லாஹ் தஆலா தான் இதனுடைய கருத்தை தெரிந்தவன் என்பதாக சொல்லி விடுவார்கள். அது மாதிரி அலிஃப் லாம் ரா என்பதற்கு விளக்கம் சொல்லுவாங்க சில பேர். அலிஃப் அப்படின்னு சொன்னா அல்லாஹ், லாம் என்றால் ஜிப்ரீல், ரே என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பேர் ரஹ்மான் என்பதாக சில பேர், அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் ரஹீம் என்று வருகின்றது அந்த பேர் என்றெல்லாம் பல கருத்துக்களை சொல்லுவார்கள். ஆனா எதுவுமே உறுதியானதல்ல, முடிவானதல்ல, அனுமானமானதுதான். நம்ம எப்படி நம்ப வேண்டும் என்று சொன்னா அலிஃப் லாம் ரா என்பது முஸ்தபஹாத் இருக்குது, அதுல உள்ளது. அதாவது அர்த்தங்கள் சரியாக தெரிய முடியாத ஆயத்துகள் சில இருக்கின்றன, அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி ஆயத்துகள்ல உள்ளது இது. ஆனா ஒரு ஆயத், குர்ஆன்ல உள்ள ஒரு ஆயத் என்பதாக நம்ப வேண்டும். அலிஃப் லாம் ரா தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன். இவை சொல்லப்படக்கூடிய, இவை பின்னால் சொல்லப்படக்கூடிய இவை தெளிவான வேதத்தினுடைய வசனங்களாகும். தெளிவான வேதத்தினுடைய வசனங்களாகும். இவை பின்னால் சொல்லப்படக்கூடியவை தெளிவான வேதத்தினுடைய வசனங்கள். தெளிவான என்று சொன்னால் ஹலால் ஹராம், ஹலால் எது, ஹராம் எது என்று தெளிவுபடுத்தக்கூடியது. சட்டங்கள் எது, எல்லைகள் எது, மார்க்கத்தினுடைய எல்லைகள் எது, நேர்வழி எது, தவறான வழி எது, நன்மை எது, பாவம் எது என்பது பற்றியுள்ள விஷயங்களை எல்லாம் தெளிவுபடுத்தக்கூடிய வேதத்தின் வசனங்கள் இவை என்பதாக ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். சூரை யூசுப் இருக்கின்றதை பொதுவாக இப்ப சூரத்து ஹூதுக்கு சொன்னமே, அது மாதிரி ஒவ்வொரு சூறாவுக்கும் சில சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். பின்னால் உள்ள உலமாக்களும் அதை வலியுறுத்தி பல கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார்கள். ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்லுகின்றார்கள். இதுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடிமையாக ஆக்கப்பட்டு எகிப்திலே ஒரு அரசருடைய வீட்டிலே, அந்த முதன் மந்திரியுடைய வீட்டிலே அவர்கள் இருந்தார்கள் என்ற வரலாறு சொல்லப்படுகின்றது. அதிலிருந்து சம்பவம் பெரியது, பின்னால வரிசையா சொல்லுவோம். இப்ப அடிமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், எப்படி வாழ்ந்திருந்தார்கள் என்ற சம்பவங்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றன. இதிலிருந்து அடிமைகளாக யார் இருக்கின்றார்களோ அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய, படித்துக் கொள்ளக்கூடிய பல பாடங்கள் இருக்கின்றன. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லிமு அர்காஅக்கும் சூரத்த யூசுப். உங்களுடைய அடிமைகளுக்கு சூரத்தை யூசுஃபை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். ஃபஇன்னஹு அய்யுமா முஸ்லிம் அம்லாஹா வ அல்லமஹா அஹ்லஹு வமா மலக்கத் யமீனுஹு. எவர் ஒருவர், எந்த ஒரு முஸ்லிம் இதை அடுத்தவருக்கு சொல்லிக் கொடுக்கின்றாரோ, தன்னுடைய குடும்பத்தாருக்கு சொல்லிக் கொடுக்கின்றாரோ, தன்னுடைய அடிமைக்கு சொல்லிக் கொடுக்கின்றாரோ, அவருக்கு அல்லாஹ் தஆலா மௌத்துடைய சக்ராத்தை லேசாக்கி வைப்பான். மௌத்துடைய சக்ராத்துல் மௌத்தை லேசாக்கி வைப்பான். வஅதாஹுல் குவத, ஒரு உடலிலே ஒரு சக்தியை, ஈமானிலே ஒரு சக்தியை அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுப்பான். வஅல்லா யஹ்சுத முஸ்லிமன், எந்த முஸ்லிமான மனிதரையும் பொறாமை கொள்வதை விட்டும் அல்லாஹ் தஆலா அவரை பாதுகாப்பான். பொறாமை என்பது இங்கே பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அவருடைய சகோதரர்கள் பொறாமை வைத்து ஒரு பெரிய சரித்திரமே நடந்திருக்கின்றது. அவர்கள் பொறுமை காத்தார்கள், பொறாமை வைக்கவில்லை. அந்த பொறாமை கூடாது என்பதற்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சம்பவமாக இது இருக்கின்றது. அதனால் பொறாமை வைக்கக்கூடிய சூழ்நிலை இதை படித்துக் கொண்டால், இதை தெரிந்து கொண்டால் ஏற்படாது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அதாவது பின்னால் விளக்கம் சொல்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சகோதரர்கள் மூலமாக பல்வேறு விதமான துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள். பொறாமையின் காரணமாக கிணற்றிலே தள்ளினார்கள். கடைசியாக அவர்கள் எகிப்து நாட்டினுடைய மிகப்பெரிய அரசராக ஆக்கப்பட்டார்கள் அல்லாஹ் தஆலாவின் மூலமாக. அரச பதவிக்கு மேலாக நுபுவத் என்ற பதவி அவர்களுக்கு தரப்பட்டது. இத்தனை பெரிய பதவிக்கு காரணம், அவர்கள் கிடைத்தது காரணம் அவர்கள் கொண்டிருந்த பொறுமை. எதிரிகள் பொறாமை, இவர்களுக்கு பொறுமை. அதன் காரணமாக ஏற்பட்ட அந்த பொறாமையை தள்ளிவிட்டு பொறுமையை மேற்கொண்டதின் காரணமாக அவர்களுக்கு இவ்வளவு பெரிய நிலை ஏற்பட்டது என்பதாக குறிப்பிடுகின்றார். அதனால சூரத்து யூசுஃபை நீங்கள் அடுத்தவருக்கு படித்துக் கொடுங்கள், அடுத்தவருக்கு படித்துக் கொடுங்கள் அப்படின்னு சொன்னா நீங்களும் அதனை படித்து பயன்பெறுங்கள் என்பதாக பொருளாகும். அதனாலதான் இன்னொரு ஹதீஸ்ல, இன்னொரு இதுல இப்னு அத்தார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், சூரத் யூசுஃபை ஒரு கவலையுள்ள மனிதன், உலகத்தினுடைய ஏதாவது ஒரு கவலை ஏற்பட்டு இருக்கின்றது, பல கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கின்றார். கவலை நிறைந்த ஒரு மனிதர் சூரத் யூசுஃபை கேள்விப்பட்டால், கேட்டால்
அவருக்கு அல்லாஹ் தஆலா இஸ்திராஹத்தை ஏற்படுத்துவான், நிம்மதியை ஏற்படுத்துவான் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். ஏன்னா சூரத்து யூசுப்ல அவ்வளோ பெரிய கவலைக்குரிய விஷயங்கள் நடந்தும் கூட அவர்கள் பொறுமையாக இருந்து தங்களுடைய காரியத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கவலை எல்லாம் மிக அற்பமானது, சொற்பமானது. அதனால அந்த கவலையை தள்ளிவிட வேண்டும் என்ற நிலை மனோபாவம் மனிதனுக்கு ஏற்படும் என்ற காரணத்தால் சூரத்து யூசுஃபை நீங்களும் ஓதுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், அடுத்தவருக்கும் கற்றுக் கொடுங்கள், உங்களுடைய குடும்பத்தினருக்கும் கற்றுக் கொடுங்கள், குறிப்பாக உங்களுடைய வேலைக்காரர்களுக்கு, அடிமைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். இங்கே அடிமைகள் இல்லாத காரணத்தால் வேலைக்காரர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லலாம். அதனால கற்றுக் கொடுக்க சொல்லி சொல்லுகின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபிய்யா லஅல்லகும் தஅகிலூன். அலிஃப் லாம் ரா தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன். இது தெளிவாக இருக்கக்கூடிய வேதத்தின் ஆயத்துகள், திருவசனங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இன்னா அன்ஸல்னாஹு, நிச்சயமாக இதை நாம் இறக்கி வைத்தோம், குர்ஆனன் அரபியன், அரபி மொழியை சேர்ந்த குர்ஆனாக, அரபி மொழியை சேர்ந்த குர்ஆனாக நாம் இதை இறக்கி வைத்திருக்கின்றோம். லஅல்லகும் தஅகிலூன், நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி. யாரை பார்த்து சொல்றான்? மக்காவாசிகளை பார்த்து. வேற மொழியில இறக்கி வச்சிருந்தாங்கன்னா இந்த மொழியில, அவங்க மொழியில இறக்கி வச்சு அவங்க தகராறு பண்ணாங்க, நம்ப மாட்டேனாங்க. வேற மொழியில இறக்கி வச்சா எங்களுக்கு தெரியாத மொழியை கொண்டாந்து வந்து இவர் சொல்றாரு, இவர் என்ன சொல்றாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு சமயம் தப்பாவும் சொல்லலாம், அவர் சொல்றது ரைட்டா தப்பானே எங்களுக்கு தெரியாது என்று சொல்லிவிடலாம். அதனால அல்லாஹ் தஆலா அவங்க மொழியிலேயே அந்த குர்ஆனை இறக்கி வைத்தான், அரபி மொழியில. குர்ஆனன் அரபியன், அரபி மொழியை சார்ந்த குர்ஆனாக இதை நாம் இறக்கி வைத்துள்ளோம். லஅல்லகும் தஅகிலூன், நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி. அவங்க மொழியிலேயே அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைத்தாலும் கூட அல்லாஹுக்கு விருப்பமான மொழி அரபி மொழிதான். ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இன்னி உஹிப்புல் அரப, நான் அரபியர்களை விரும்புகின்றேன். லி சலாஸ், 3 காரணங்களுக்காக வேண்டி. லி அன்னி அரபியுன், நான் அரபியை சார்ந்தவன். வல் குர்ஆன் அரபியுன், குர்ஆன் அரபி மொழியில் இருக்கின்றது. வ கலாம் அஹ்லில் ஜன்னதி அரபியுன், சொர்க்கவாசிகளுடைய பேச்சு அரபியா இருக்கும். இந்த 3 காரணங்களுக்காகவே நான் அரபியை விரும்புகின்றேன் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னொரு ஹதீஸிலே இன்ன லிவா அல் ஹம்தி யௌமல் கியாமத்தி பியதி, கியாமத் நாளிலே லிவாஉல் ஹம்த் என்ற ஒரு கொடி என்னுடைய கரத்திலே கொடுக்கப்படும். வ இன்ன அக்ரபல் ஹல்கி மின் லிவாஇ யௌமஇதின் அல் அரப், படைப்புகளிலே என்னுடைய கொடிக்கு மிக சமீபமாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது கொடியினுடைய நிழலிலே தங்கி இருக்கக்கூடியவர்கள் அந்த நாளிலே அரபியர்களாக இருப்பார்கள். அப்படின்னா அரபியர்களிலே ஈமான் கொண்டு, விசுவாசம் கொண்டு, நம்பிக்கை கொண்டு செயல்பட்டவர்கள் என்பதாக பொருளாகும். சஹாபாக்களை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். அதனால மிகச் சிறந்த ஒரு மொழியாக அல்லாஹ் தஆலா அரபி மொழியை ஆக்கி வைத்திருக்கான். உலகத்திலே இந்த மாதிரி மொழியே கிடையாது. சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம், சவால் விட்டு சொல்லலாம். அரபி மொழியை நன்றாக தெரிந்து கொண்டு தெரிந்தவர்கள் உலகத்தில் எந்த மொழிக்காரர் வந்தாலும் சரி, அந்த மொழி சரி, அந்த மொழி இந்த மொழிக்கு ஈடாக ஆகாது. அதுல பல சிறப்புகள் இருக்கலாம். தமிழை பத்தி சொல்றாங்க, கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே தோன்றிய மூத்த மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தமிழிலும் பலவிதமான விஷயங்கள் இருக்கின்றன, தவறுகள் இருக்கின்றன, பலவிதமான கோளாறுகள் இருக்கின்றன. அரபி மொழி அப்படி அல்ல. ஏன்னா இது அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தது. அதனால் அரபி மொழி மிகச் சிறந்தது. அதில் பல்வேறு விதமான சிறப்புகள் அமைந்திருக்கின்றன. அது நிறைய இருக்குது, ஏராளமாக இருக்குது. அதனால் அல்லாஹ் தஆலா இன்னா அன்ஸல்னா குர்ஆன் அரபிய்யா. இன்னொரு கருத்தையும் நாம் விளங்க வேண்டும். குர்ஆனை அல்லாஹ் தஆலா அரபியில இறக்கி வச்சிருக்கிறான். ஒருத்தர் இப்படி சொன்னார், ஒரு சட்டத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு ஆள் இப்படி சொல்றார், அதாவது குர்ஆன் அரபி மொழியை சேர்ந்தது அல்ல. ஏன்னா குர்ஆன்ல அரபி மொழி அல்லாத வேறு வார்த்தைகளும் இருக்கின்றன. உண்மையில இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60-70 மொழிகளுக்கு மேலே உள்ள எழுத்துகள், வார்த்தைகள் குர்ஆன்ல இருக்குது. அரபி அல்லாத வேறு மொழியில உள்ளது நிறைய இருக்கு. வேறு மொழியில உள்ள வார்த்தைகள் குர்ஆனுக்குள்ளே இருக்கின்றன. என்ன இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் முடிஞ்சா அது சில வார்த்தைகள் சொல்லுவோம். சரி, இப்ப அதனால குர்ஆன் அவர் சொல்றாரு, அதை படிச்சுட்டு வந்த ஒரு ஆள் சொல்றாரு, குர்ஆனுக்குள்ளே அரபி அல்லாத மொழியும் இருக்கின்றது என்ற காரணத்தினால் குர்ஆனை முழுமையாக அரபி மொழி என்று சொல்ல முடியாது, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுங்க, அவர் காஃபிர் ஆயிடுவார்.
ஏன்னா இங்க அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபியன், அரபி மொழியை சேர்ந்த குர்ஆனாக இதை நாம் இறக்கி வைத்துள்ளோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அவர் சொல்றாரு அரபி மொழி கிடையாதுங்கிற, முழுமையாக அரபி மொழி கிடையாது, கலப்பு இருக்குது அப்படின்றார். இப்ப அவர் காஃபிர் ஆயிடுவார். அப்ப நாம் முதல்ல சொன்னதுக்கு விளக்கம் என்ன? அரபி மொழி அல்லாத வேறு வார்த்தைகள் கலந்திருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, அரபியில ஒரு விஷயம் சொல்லப்படும், முஅர்ரப் முஸ்தஅரப் என்பதாக சொல்லுவார்கள். அதாவது அரபி மொழி அல்லாத ஒரு வார்த்தையை அரபிக்குள்ளே கொண்டு வந்து அந்த வார்த்தையை அரபியாகவே ஆக்கி விடுவது, அதுக்கு பேர் முஅர்ரப் என்று சொல்லப்படும். அரபி மொழி அல்லாத வேறொரு வார்த்தையை அரபிக்குள்ளே கொண்டு வந்து அரபியாகவே ஆக்கி விடுவது, அது அரபி தான். இப்போ முதல்ல வேறு மொழியா இருந்துச்சு, இங்கே கொண்டு வந்து நுழைக்கப்பட்ட பின்னால் அது அரபியாகவே ஆகும். இது ஷாயர்களுடைய புலவர்களுடைய பாடல்களில் ஏராளமாக வருகின்றன. அதை வைத்துத்தான் குர்ஆனுடைய கலாம் ஷரீஃபையும் அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றார் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதனால அமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய புலவர்களுடைய, அதாவது அரபு நாட்டு புலவர்களுடைய அந்த புலமைகளை, அதாவது பாடல்களை நீங்கள் நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் அந்த பாடல்களில் தான் உங்களுடைய ரப்புடைய கலாமுக்கு விளக்கம் இருக்கின்றது என்பதாக சொன்னார். ரப்புடைய கலாமுக்கு விளக்கம் அந்த பாடல்களிலே இருக்கின்றது என்பதாக சொன்னார். குர்ஆன்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு தடவை ஒரு கேள்வி கேட்கின்றார். அந்த கேள்வி கிட்டத்தட்ட 200 கேள்விகளை கேட்கின்றார். 200 கேள்விகளுக்கும் 200 பாடல்களை சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த ஆயத்து, இந்த வார்த்தை அந்த பாடலிலே இருக்கின்றது, அந்த ஷாயிர், அந்த கவிஞர் இந்த வார்த்தை அங்கே பயன்படுத்தி இருக்கின்றார், ஆகவே இந்த வார்த்தைக்கு இன்னதுதான் அர்த்தம் என்பதாக சொல்லுகின்றார். அரபி மொழி, அதனால குர்ஆன் அரபி என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். அடுத்த மொழி இங்கே சேர்ந்திருந்தால் இது அரபியாக ஆக்கப்பட்டது என்ற காரணத்தினால் இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபிய்யா என்பதாக சொல்லுகின்றான் என்பதாக குறிப்பிடப்படுகிறது. அதாவது இப்படி சொல்லுவார்கள், அல்லாஹ் தஆலா வேதத்திலே சிறந்த வேதத்தை, அஷ்ரஃபுல் குதுப், வேதங்களிலே சிறந்தது குர்ஆன், அஷ்ரஃபுல் லுகாத், மொழிகளிலே சிறந்த மொழி, அஷ்ரஃபுல் ருசுல், தூதர்களிலே சிறந்தவர், அஷ்ரஃபுல் மலாயிகா, மலக்குகளிலே சிறந்தவர், அஷ்ரஃபுல் பிகா, இடங்களிலே சிறந்தது, அஷ்ரஃபுல் ஷுஹூர், மாதங்களிலே சிறந்தது. அதாவது வேதங்களிலே சிறந்த அன்ஸல அஷ்ரஃபுல் குதுபி, அன்ஸலல்லாஹு அஷ்ரஃபுல் குதுப், வேதங்களில் சிறந்ததை அல்லாஹ் தஆலா மொழிகளிலே சிறந்ததை கொண்டு இறக்கி வைத்தான். அலா அஷ்ரஃபிர் ருசுலி, தூதர்களிலே மிகச் சிறந்தவரின் மீது, அஷ்ரஃபில் மலாயிகா, மலக்குகளிலே மிகச் சிறந்தவரின் மூலமாக, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக, ஃபி அஷ்ரஃபில் பிகா, உலக இடங்களிலேயே மிகச் சிறந்த ஒரு இடத்திலே, வஃபி அஷ்ரஃபி ஷுஹூர், மாதங்களிலே சிறந்த மாதத்திலே இறக்கி வைத்தான் என்பதாக சொல்லப்படும். அதாவது இந்த வேதம் சிறந்த வேதம், இந்த மொழி சிறந்த மொழி, இது கொடுக்கப்பட்ட தூதர் சிறந்த தூதர், இதை கொண்டு வந்து கொடுத்த மலக்கானவர் மிகச் சிறந்த மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இடம் மக்கா நகரம் மிக புனிதமானது, ஊர்களிலேயே மிகச் சிறந்த ஊர் அது. அதே மாதிரி மாதங்களிலே சிறந்த மாதம் ரமலான் மாதம். ரமலான் மாதத்திலே அல்லாஹ் தஆலா இதை இறக்கி வைத்தார் என்பதாக சொல்லப்படும். சரி, இன்னா அன்ஸல்னா குர்ஆனன் அரபியன் லஅல்லகும் தாகிலூன் என்று சொல்லிவிட்டு அடுத்த அந்த கதையை, சம்பவத்தை அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கின்றார். நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ், நாம் உமக்கு அழகான சம்பவத்தை சொல்லி காட்டுகின்றோம் என்று அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிறார். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்ப்போம். சூரத் ஹூத் முடிக்கப்பட்டு அல்லாஹ்வினுடைய உதவியால் சூரத் யூசுப் என்பது ஆரம்பிக்கப்பட்டது. இதற்கு முன்னால் சூரே யூசுஃபினுடைய ஆரம்ப சில விளக்கங்கள் சொல்லப்பட்டன. சூரத் யூசுஃபிலே ஏராளமான படிப்பினைகள் மனித குலத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. சூரத் யூசுஃபை ஒரு மனிதர் ஓதினால் அவர் மிக தெளிவுடையவராக, உலக வாழ்க்கையை பற்றி நன்காக தெரிந்தவராக, மரண நேரத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை, சிரமங்களை அல்லாஹ் தஆலா அவரை விட்டும் லேசாக்கக்கூடிய நிலையில் உள்ளவராக அவர் ஆகிவிடுவார். அதே போன்று சூரத் யூசுஃபை எவர் ஒருவர் வழக்கமாக ஓதி வருகின்றாரோ அவரை
எவரும் பொறாமை கொள்ள முடியாது, அவர் மீது யாரும் பொறாமை கொள்ள மாட்டார் என்பதாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யூதர்கள் சிலர் கேட்டார்கள். அவருடைய கேள்விக்கு பதிலாக அல்லாஹ் தஆலா சூரத்து யூசுஃபை இறக்கி வைத்தான். அதை கேட்ட அந்த யூதர்கள் சில பேர் இஸ்லாத்திலே வந்தார்கள், இணைந்தார்கள் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. சூரத் யூசுஃபை ஓதுகின்றவர் பலவிதமான படிப்பினைகளை பெறக்கூடிய நிலை உடையவராக ஆகிவிடுவார் என்பதாகவும் குறிப்பிடுகின்றார்கள். தில்க ஆயா அலிஃப் லாம் ரா தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன், இது தெளிவான வேதத்தினுடைய வசனங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். பொதுவாக திருக்குர்ஆனை பற்றி உள்ள ஒரு செய்தியை முதலாவதாக அல்லாஹ் தஆலா தெரிவிக்கின்றான். இங்கே சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் சில ஆயத்துகள், சில வசனங்கள், அது இந்த வேதத்தினுடைய வசனங்கள். வசனங்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவினுடைய திருவசனங்கள், அது வேதத்தின் வசனங்களாக வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த வேதம் எப்படிப்பட்டது என்பதை அல் முபீன் என்ற வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் தஆலா விளக்குகின்றான். தெளிவான வேதம், எந்த விதமான களங்கமும் கிடையாது, எந்த விதமான மாறுபாடும் கிடையாது, எந்த விதமான கோளாறும் கிடையாது, சிக்கல் சிரமங்கள் எதுவுமே கிடையாது, கருத்து வேறுபாடு உள்ளதும் கிடையாது. மனிதர்கள் இதை ஏற்றுக்கொண்டால் தெளிவான வழியை அது காட்டும், தெளிவான வாழ்க்கை முறையை அது உண்டாக்கி தரும். ஆகவே தெளிவான வேதத்தினுடைய வசனங்கள் இவை என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அடுத்து இன்னா அன்ஸல்நாஹு குர்ஆனன் அரபிய்யா, நாம் இதனை அரபி மொழியைச் சேர்ந்த குர்ஆனாக இறக்கி வைத்தோம் என்று சொல்லுகின்றான். பொதுவாக மனிதர்கள் தங்களுக்குள்ள கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு மொழி என்பது அவசியமானது. நாம் தமிழ் என்ற மொழியை பேசுகின்றோம், அதுபோன்று இங்கே ஆங்கிலம் உலகம் முழுவதும் பேசப்படுகின்றது, உருது மொழி பேசப்படுகின்றது, 2000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உலகத்திலே இருக்கின்றன. மொழி என்பது ஒரு மனிதனுடைய கருத்தை இன்னொரு மனிதன் விளங்கிக் கொள்வதற்குரிய சாதனமாக அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான். உலகத்திலே எத்தனையோ ஜீவராசிகள், உயிரினங்கள் இருக்கின்றன. அவையெல்லாம் மனிதன் பேசுவதை போன்று பேசுவதில்லை. மனிதனுக்கு தனி ஒரு ஆற்றலையும் அழகான மொழியையும் பேசும் திறனையும் அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான். ஒவ்வொருவரும் அவரவருடைய மொழியிலே தெளிவுபட பேசி தங்களுடைய கருத்தை அடுத்தவருக்கு சொல்லிக் கொள்ளுகின்றார்கள். உயிரினங்களிலே பல உயிரினங்கள் மொழி என்பது இல்லாமல் அதனுடைய ஒரு விதமான சப்தத்தின் மூலமாக தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக் கொள்ளுகின்றன. காகம் இருக்கின்றது, நமக்கு பார்த்தால் அது கா கா என்று கத்துகின்றது என்று தெரிகின்றது. ஆனால் உண்மையிலேயே கா கா என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு, அந்த தொனி, அது ஒரு கருத்தை தெரியப்படுத்துகின்றது. அடுத்த காகம் அதனை விளங்கிக் கொள்ளுகின்றது. ஒரு குருவி கீச் என்று சப்தமிடுகின்றது என்று சொன்னால் அது மற்ற குருவி அதனை விளங்கிக் கொள்ளுகின்றது, என்ன சொல்லுகின்றது என்பதை. அதே போன்று ஒவ்வொரு பிராணியும், நாய் குலைக்கின்றது என்று குலைக்கின்றது என்று சொன்னால், குறைக்கின்றது என்று சொன்னால், குறைக்கின்ற அந்த நாய் ஒரு விதமான பாஷையை தெரியப்படுத்துகின்றது. அந்த பாஷை அடுத்த நாய்க்கு தெரியும். அது சண்டை போடுகின்றதா அல்லது சமாதானமாக பேசுகின்றதா என்று அதனுடைய குரலை கொண்டு, குறைப்பதை கொண்டு மற்ற நாய்கள் விளங்கிக் கொள்ளும். இதுபோன்று உலகத்தில் உள்ள எல்லா பிராணிகளும் நமக்கு பார்த்தால் அது ஒரே மாதிரி தெரியும். யானை பிளிறுகின்றது என்று சொல்லுவோம், யானையுடைய சப்தமும் அதற்கு ஒரு மொழியாகும். அல்லாஹ் தஆலா அருளி இருக்கக்கூடிய ஏராளமான ஞாமத்துகளிலே, பாக்கியங்களிலே மொழி என்பது மிக முக்கியமானது. மொழி என்பது இல்லாவிட்டால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தன்னுடைய கருத்தை தெரிவிப்பது என்பது சிரமமாக ஆகிவிடும். ஆனால் அதற்கு ஊடகமாக அல்லாஹ் தஆலா, நான் ஒரு மொழியிலே ஒரு விஷயத்தை சொல்லுகின்றேன் என்றால், நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை என்னுடைய இந்த மொழியின் மூலமாக உங்களுடைய உள்ளத்திலே பதிய வைப்பதற்கு உங்களுடைய காதுகள் வழியாக அல்லாஹ் தஆலா அதை உள்ளே அனுப்புகின்றான்.
ஆனால் நான் சொல்லுகின்ற இந்த பேச்சு உங்களுடைய காதுக்குள்ளே உள்வாங்கப்பட்டு பிறகு நெஞ்சுக்குள்ளே சென்று அது இதயத்திலே பதிய வேண்டும் என்று சொன்னால் வெளிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு ஊடகம் கட்டாயம் தேவை. அதுதான் காற்று என்பது. காற்று இல்லாவிட்டால் நான் சொல்லக்கூடிய மொழி வார்த்தை உங்களுடைய காதுகளிலே விழாது. காற்றில்லாத வெற்றிடத்திலே போய் நின்று கொண்டு சுமார் 100 மைல்கள் 160 கிலோமீட்டருக்கு அப்பால் மேலே போன பின்னாலே காற்று மண்டலம் கிடையாது. காற்றில்லாத அந்த இடத்திலே போய் நின்று கொண்டு ஒருவர் பேசினால் இன்னொருவருக்கு கேட்காது. அவர் பக்கத்தில் இருந்தாலும் சரி, அவருக்கு கேட்காது. காற்றினுடைய துணை கொண்டுதான் நான் பேசுகின்ற மொழி உங்களுடைய காதுகளை எட்டுகின்றது. ஆக மொழி என்பது மனிதனுடைய கருத்தை தெரிவிப்பதற்காக இருந்தாலும் கூட அதை சேர்த்து வைப்பது காற்று என்ற மிகப்பெரிய ஞானத்தாக இருக்கின்றது என்பதை காணுகின்றோம். இதுபோன்ற ஏராளமான விஷயங்கள் மொழி சம்பந்தப்பட்டவையாக சொல்லப்பட்டு இருக்கின்றன. உலகத்திலே எல்லா பிராணிகளும் அவை எப்பொழுது பிறக்கின்றதோ அதிலிருந்தே தங்களுடைய மொழியை கற்றுக்கொள்ளுகின்றன, தானாகவே கற்றுக்கொள்ளுகின்றன. எந்த வாத்தியாரும் எந்த ஆசிரியரும் தேவையில்லை. ஆனால் மனிதன் தன்னுடைய மொழியை கற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆசிரியர் தேவை. சரி, முதல் மனிதருக்கு யார் ஆசிரியர்? முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுக்கு ஆசிரியர் அல்லாஹ் தஆலா. அதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். ஆரம்பத்திலே சொல்லப்பட்டது வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் அல்லாஹ் தஆலா மொழிகளை கற்றுக் கொடுத்தான் என்பதாக. அல்லம ஆதமல் அஸ்மா, பெயர்களை கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அவர்களுக்கு எந்த பெயர்கள் தேவையோ, எந்தெந்த பெயர்கள் அந்த காலத்திலே இருந்தனவோ, மிக முக்கியமாக எந்த பெயர்கள் தேவைப்படக்கூடியவையாக இருந்தனவோ அந்த பெயர்கள் அனைத்தையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு ஆசிரியர் உண்டு, அவன் அல்லாஹ் தஆலா. பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மொழிகளை தங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த மொழிகளை எல்லாம் தங்களுடைய மனைவி மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஹவ்வாவுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், தங்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். மொழி இப்படி உருவாகி வந்தது. உலகத்தில் உள்ள 2000க்கு மேற்பட்ட மொழிகளிலே அரபு மொழி என்பது மிக வளமானது, மிக அற்புதமானது. சென்ற முன்னால் உள்ள அந்த கருத்துகளிலும் விளக்கம் சொல்லப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி உஹிப்புல் அரப், நான் அரபி மொழியை விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் அரபியுன், நிச்சயமாக நான் அரபியாக இருக்கின்றேன். வல் குர்ஆன் அரபியுன், குர்ஆனும் அரபி மொழியில் உள்ளதாக இருக்கின்றது. வ கலாமு அஹ்லில் ஜன்னத்தி அரபியுன், சொர்க்கவாசிகளுடைய பேச்சும் அரபி மொழியாக இருக்கும். ஆகவே நான் அரபி மொழியை விரும்புகின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மனிதர்களுக்கெல்லாம் தலைவர், படைப்பினங்களுக்கு தலைவராகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மொழியை விரும்பி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த மொழி உலகம் முழுவதும் விரும்பப்படக்கூடிய மொழியாக இருக்க வேண்டும், உலகம் முழுவதும் போற்றப்படக்கூடிய மொழியாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் 3 காரணங்களை சொல்லுகின்றார்கள். நான் அரபி, குர்ஆன் அரபி மொழி, சொர்க்கவாசியினுடைய மொழி அரபி என்பதாக. இன்னொரு ஹதீஸிலே இப்படியும் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இன்ன லிவா அல் ஹம்தி யௌமல் கியாமத்தி பியதி வ இன்ன அக்ரபல் ஹல்கி மின் லிவாஇ யௌமைதின் அல் அரப். கியாமத் நாளில் எனக்கு ஒரு கொடி கொடுக்கப்படும், அதை நான் என்னுடைய கையிலே பிடித்திருப்பேன். அந்த கொடிக்கு பெயர் லிவாஉல் ஹம்த் என்பதாக சொல்லப்படும். ஹம்த் புகழ் கொடி என்பதாக சொல்லப்படும். அந்த கொடிக்கு கீழே முதலாக இடம் பெறுபவர்கள் அரபியர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கொடியினுடைய நிழலிலே இருக்கக்கூடிய முதல் இடம் பெறக்கூடியவர்கள் அரபி மொழி படி அரபி இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதாக சொன்னார். அதாவது ஈமான் கொண்டு அரபியர்களாக யார் இருக்கின்றார்களோ அவர்களை சார்ந்தவர் என்பதாக சொன்னார். ஆகவேதான் உலகத்திலே மிகச்சிறப்பான வேதம், மிகச்சிறப்பான மொழியாகிய அரபு மொழியிலே இறக்கப்பட்டது என்ற விவரமும் இதற்கு முன்னால் உள்ள விளக்கங்களிலே சொல்லப்பட்டது. அப்படி அல்லாஹ் தஆலா குர்ஆனை அரபி மொழியிலே இறக்கி வைத்து, மிக நுணுக்கமான மொழி. ஒரு வார்த்தை என்று சொன்னால் அந்த வார்த்தைக்குள்ளே ஏராளமான கருத்துகள் வேறு எந்த மொழியிலும் அந்த மாதிரி பார்க்க முடியாது. நிறைய முன்னாலும் ஆரம்பத்திலே சூரத்துல் பக்ராவிலே விளக்கம் சொல்லி இருக்கின்றோம். உதாரணமாக தமிழிலே ஒரு வார்த்தை என்று எடுத்துக் கொள்வோம். வந்தான் என்று சொன்னால்
வானா என்ற அந்த எழுத்தை எடுத்துவிட்டு இந்தான் என்று சொன்னால் அர்த்தமே வராது. அல்லது வானா இந்தன்னா எடுத்துவிட்டு தான் என்று சொன்னால் ஒரு சமயம் ஒரு வார்த்தை ஒரு அர்த்தம் வரும். தான் என்று சொன்னால் நான் என்பதாக சொல்லலாம். தானாவை எடுத்து விட்டால் அப்புறம் பிறகு அதுக்கு வாசிக்கவே முடியாது. வெறும் இன்னன்னாவை வைத்துக் கொண்டு அர்த்தமும் சொல்ல முடியாது. ஆனால் அரபி மொழி அப்படி அல்ல. ஒரு வார்த்தை என்றால் அந்த வார்த்தையில ஒரு எழுத்து போக்கப்பட்டால் அந்த மீதி இருக்கக்கூடிய எழுத்திலே இன்னொரு அர்த்தம் வரும். 2 எழுத்துக்கள் போக்கப்பட்டால் வேறொரு அர்த்தம் வரும். 3வது எழுத்து போக்கப்பட்டாலும் ஒரு அர்த்தம் வரும். 5, 6 எழுத்துக்கள் கொண்ட ஒரு வார்த்தை என்று சொன்னால் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு எழுத்தை கொண்டும் கூட ஒரு வார்த்தையினுடைய அர்த்தத்தை கணிக்க முடியும். உதாரணமாக கபர் என்று இருக்கின்றது வைத்துக் கொள்வோம். உதாரணத்துக்கு ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் இருக்கின்றன, எல்லா வார்த்தைக்கும் அப்படியே சொல்ல முடியும். கபர் என்று ஒரு வார்த்தை இருக்கின்றது. கபர்னா புதைகுழி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? காஃப் பே ரே. இதுல காஃப் என்பதை நீக்கிவிட்டால் பே ரே என்பது இருக்கும். அதை பர் என்று வாசிக்கலாம், பிர் என்றும் வாசிக்கலாம், புர் என்றும் வாசிக்கலாம். பர் என்று சொன்னால் கரை என்பதாக பொருள். கரை, கடல் கரை, அது கரை. பிர் என்று சொன்னால் நன்மை என்று அர்த்தம். புர் என்று சொன்னால் கோதுமை என்று அர்த்தம். காஃபை எடுத்துட்டோம் சொன்னா பர்ரு அல்லது பிர்ரு புர்ரு எப்படி வேணாலும் வாசிக்கலாம். சரி, நடுவில் இருக்கக்கூடிய பேயை எடுத்துட்டீங்க, ஹாஃப் ரே மட்டும் இருக்குது, கர் என்று வாசிக்கலாம். கர்னா குளிர்ச்சின்னு அர்த்தம். அல்லது கிர் என்றும் வாசிக்கலாம், அதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கும். அல்லது குர் என்று சொல்ல வாசிக்கலாம், அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கின்றது. அல்லது கடைசி எடுத்து ரே எடுத்துட்டீங்க, ஹாஃப் பே இருக்கும். அப்ப அல்லது கிப்ப குப்ப என்று வாசிக்கலாம், அதுக்கு அர்த்தம் இருக்கின்றது. இப்படி ஒரு எழுத்தை எந்த எழுத்தை எடுத்து விட்டாலும் சரி அதற்கு அர்த்தம் உண்டு. அல்லாஹுக்கு சொல்லப்படுகின்றது அல்லவா? முன்னால் நிறைய பல தடவை சொல்லி இருக்கிறேன். அல்லாஹ் என்று சொன்னால் அலிஃப்ல இருக்க, அல்லாஹ் என்பதில் இருக்கக்கூடிய 5 எழுத்து, அல்லாஹ்ல 5 எழுத்து, அலிஃப், ரா, லாமு, 2 லாமு, ஒரு அலிஃப், ஒரு ஹே, 3 லாம் வரும். அல்லாஹ் என்பதில் 3 லாம் வரும். ஒரு அலிஃப், ஒரு ஹே, 5 எழுத்து மொத்தம் அல்லாஹ் என்பதில். அலிஃபை எடுத்து விட்டால் லில்லாஹி என்று வாசிக்கலாம். லில்லாஹில உள்ள முதல் லாமை எடுத்து விட்டால் லஹு என்று வாசிக்கலாம். லில்லாஹி என்று சொன்னால் அல்லாஹுக்காகவே, லஹு என்று சொன்னால் அவனுக்காக என்பதாக அர்த்தம். லஹு என்பதிலே உள்ள லாமை எடுத்து விட்டாலும் கூட ஹூ என்று வாசிக்கலாம். ஹூ என்று சொன்னால் அவன் அப்படின்னு அர்த்தம். எந்த எழுத்தை எடுத்தாலும் அல்லாஹுவையே குறிக்கக்கூடிய ஒரு வாசகமாக, ஒரு வார்த்தையாக அல்லாஹ் அல்லாஹ் என்ற வார்த்தையை அமைத்து வைத்திருக்கிறான், தனக்கு பெயராக ஆக்கி வைத்திருக்கின்றான் என்று சொல்லப்பட்டது. இதுபோன்று குர்ஆனிலே அரபி மொழியிலே எந்த எழுத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஹசன் என்று இருக்கின்றது, அதிலே உள்ள ஹேயை எடுத்துவிட்டால் சின் என்பதாக சொல்லுவோம். சின் என்று சொன்னால் வயது என்ற அர்த்தமும் உண்டு, பல் என்ற அர்த்தமும் உண்டு. இது மாதிரி எந்த வார்த்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு எழுத்தை நீக்கினால் ஒரு அர்த்தம் வரும், வேறொரு அர்த்தம் வரும். இன்னொரு எழுத்தை நீக்கினால் வேறொரு அர்த்தம் வரும். 4 எழுத்துக்கள் உள்ளதிலே 2 எழுத்தை நீக்கினால் மீதி 2 எழுத்துக்கு ஒரு அர்த்தம் வரும். கடைசியிலும் ஆரம்பத்திலும் இருக்கக்கூடிய 2 எழுத்துக்களை சேர்த்தால் வேறொரு அர்த்தம் வரும். இப்படி பல அர்த்தங்கள் ஒரு வார்த்தையிலே வரக்கூடிய ஒரு மொழி உலகத்திலே வேறு எதுவுமே கிடையாது. சில மொழிகளிலே 1, 2 வார்த்தை, இப்ப நான் முதல்ல சொன்ன வந்தான் அப்படிங்கிறத தான் அப்படின்னு எடுத்தா ஒரு அர்த்தம் வரும், அவ்வளவுதான். அதை தவிர வேறு அர்த்தங்களை கொண்ட வார்த்தைகளை உருவாக்க முடியாது அதிலிருந்து. இது போன்று எந்த வார்த்தைகளை சொன்னாலும், அது ஆங்கிலத்தில் இருந்தாலும் சரி, உருதுவில் இருந்தாலும் சரி, வேறு எந்த மொழியில் இருந்தாலும் சரி, அரபு மொழி சம்பந்தப்பட்டதாக அதிலே இருந்தால்தான் அந்த வார்த்தையில வேறொரு கருத்தை கொண்டு வர முடியுமே தவிர எல்லாரும் முடியாது. அப்படிப்பட்ட அற்புதமான மொழி அரபு மொழி என்பது. பொதுவாக மொழி என்பது மனித இனத்திற்கு சொந்தமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்திருக்கின்றான். அதிலே உயர்ந்த ரகமான உயர்ந்த நிலை உடைய அரபு மொழியிலே இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபியன், அரபி மொழியை சேர்ந்த குர்ஆனாக இதனை நாம் இறக்கி வைத்துள்ளோம், நிச்சயமாக நாம் இறக்கி வைத்துள்ளோம். ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபு நாட்டிலே பிறந்தார்கள், அரபு மக்களுக்கு மத்தியிலே பிறந்தார்கள். சொல்லப்படக்கூடிய அந்த விஷயம், அல்லாஹ் தஆலாவின் புறத்திலிருந்து அறிவிக்கப்படக்கூடிய அந்த வஹி செய்தி, அது அரபு மொழியிலே இருந்தால்தான் அவர்கள் விளங்கிக் கொள்ள முடியும். இல்லாவிட்டால் என்ன சொல்லுவார்கள்? ஏதோ ஒரு மொழி பேசுகின்றார், ஏதோ ஒரு கருத்தை சொல்லுகின்றார்,
அவர் என்ன சொல்லுகின்றார் என்று விளங்கவில்லை. அவர் எதை சொல்லுகின்றாரோ அதுதான் சட்டம். அவர் எதை சொல்லுகின்றாரோ அதைத்தான் கேட்க வேண்டும். நமக்கு ஒன்றுமே புரியவில்லை என்பதாக சொல்லிவிடுவார்கள். அவர்கள் புரியக்கூடிய அரபு மொழியில இறக்கி வைத்தே அவர்கள் அதனை மறுத்தார்கள். அதற்கு பல்வேறு விதமான காரணங்களை சொன்னார்கள். மறுப்பதற்காக வேண்டி பல காரணங்களை எல்லாம் சொன்னார்கள். அரபு மொழியிலே இறக்கி வைக்கப்பட்ட நேரத்திலே குர்ஆனை உண்மையிலேயே அவர்கள் மிகப்பெரிய ஆற்றல் உள்ளது என்பதாக நம்பினார்கள். ஆனாலும் பிடிவாதத்தின் காரணமாக, தங்களுடைய பொறாமையின் காரணமாக, தங்களுடைய தவறான கொள்கைகளின் காரணமாக அதனை மறுத்து கொண்டிருந்தார்கள் என்ற வரலாற்றை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். ஆக அப்படிப்பட்ட அல்லாஹ்தாலா, அப்படிப்பட்ட மொழியிலே அல்லாஹ்தாலா இந்த அற்புதமான குர்ஆனை இறக்கி வைத்ததாக முதலாவதாக குறிப்பிடுகின்றான். சொல்லிவிட்டு லஅல்லக்கும் தாகிலூன், நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி என்றும் சொல்லுகின்றான். நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு அரபு நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, மக்காவாசிகள் மதீனாவாசிகளுக்கு மட்டுமல்ல, அரபு நாட்டு அரபு மொழி பேசக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் தான். லஅல்லக்கும், நீங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை உலகத்தில் உள்ள எல்லாரும் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டித்தான். அவர் எந்த மொழியை பேசக்கூடியவராக இருந்தாலும் சரி, நன்றாக விளங்குவதற்கு தகுதி பெற்றதாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அரபு மொழியில் தான் உண்டு என்பதையும் அல்லாஹ் தஆலா இங்கே விவரிக்கின்றான். லஅல்லக்கும் தாகிலூன், நீங்கள் அதனை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி என்பதாக குறிப்பிடுகின்றான். அடுத்து ஒரு ஆயத்தை சொல்லி முடித்தவுடனே அடுத்து அல்லாஹ் தஆலா சூரத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சம்பவம் சம்பந்தமாக விஷயத்தை ஆரம்பித்து விடுகின்றான். நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ், நாம் உமக்கு விவரிக்கின்றோம், கதைகளில் அழகானதை நாம் உமக்கு விவரித்து சொல்லுகின்றோம் என்று ஆரம்பிக்கின்றான். கதைகளில், கதை என்பது கற்பனையாக சொல்லப்படுவது, கதைன்னு சொல்லக்கூடாது, சம்பவங்களில், வரலாறுகளில் மிகச்சிறந்த மிக அழகானதை உமக்கு நாம் விபரமாக சொல்லுகின்றோம். ஏனென்று சொன்னால் இது அழகான கதை, அழகான சம்பவம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சம்பவத்தை இந்த சூரா கடைசி வரைக்கும் அழகான சம்பவமாகவே குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. யாராவது ஒருவர் இப்படி சொல்லுகின்றார், இதை விட அழகான காதல் கதையெல்லாம் இருக்குதுங்க, இது என்ன அழகான கதையா என்று சொல்லுவாரேயானால் அவர் குர்ஆனுடைய வாசகத்தை மறுக்கின்றார் என்பதாக பொருளாகும். முன்னால போனதில் சொன்னோம். அதாவது இது இந்த குர்ஆனை அரபி மொழி என்பதாக நான் முழுமையாக நம்ப மாட்டேன், இதிலே அரபு மொழியும் இருக்கின்றது, அரபி அல்லாத மொழியும் கலந்து இருக்கின்றது என்று ஒருவர் சொன்னால் அவர் காஃபிராகி விடுவார். ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன் அரபியன் என்பதாக சொல்லுகின்றான், அரபி மொழியை சேர்ந்த குர்ஆன் என்பதாக. ஒருவர் இப்படி சொல்லுகின்றார், இது அரபி மொழியை சேர்ந்த குர்ஆன் என்பதாக முழுமையாக சொல்ல முடியாது, இதிலே சில வார்த்தைகள் சில வசனங்கள் அரபி மொழி அல்லாதது கலந்து இருக்கின்றது என்பதாக சொன்னால் அவர் குஃபர் உடையவராக ஆகிவிடுவார் என்பதாக சட்டம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதுபோன்று ஒருவர் எப்படி சொல்லுகின்றார், இதை அழகான சம்பவம் என்பதாக நான் சொல்ல மாட்டேன் என்பதாக. இதைவிட அழகான சம்பவங்கள் எல்லாம் இருக்கின்றன உலகத்திலே, இதைவிட அற்புதமான சம்பவங்கள் எல்லாம் இருக்கின்றன, இதை அழகான சம்பவம் என்பதாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதாக சொன்னால் அவரும் குஃபர் உடையவராக ஆகிவிடுவார். இதுல இன்னொரு கருத்தும் சொல்லப்பட்டு இருக்கு, அஹ்ஸனல் கஸஸ், சம்பவங்களில் வரலாறுகளில் மிக அழகானது. ஹசன் என்று சொன்னா அழகு, அஹ்ஸன் என்று சொன்னா ரொம்ப அழகு. மிக அழகான சம்பவத்தை உமக்கு நாம் விவரிக்கின்றோம், உமக்கு விவரிக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு மிக அழகான வரலாறு என்பதாக சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு மிக அழகானதா இல்லையா என்று ஒரு கேள்வி வரும். அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை தான் மிக அழகானது என்று சொல்லி இருக்கின்றான். அதனால உலகத்தில் உள்ள எல்லா வரலாறுகளை விட இதுதான் அழகானது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறு கூட அழகானது, அவ்வளவு அழகானது அல்ல என்பதாக இதிலிருந்து வெளித்தோற்றமாக தெரிகின்றது. ஆனால் உண்மை அப்படி அல்ல. இது அழகான சம்பவம் என்று சொல்லப்பட்டாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஒரு தோரணையிலே, ஒரு வியூ, ஒரு வகையிலே, ஒரு அமைப்பிலே, ஒரு விதத்திலே இது அழகானது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு எல்லா விதங்களிலும் அழகானது, எல்லா விதங்களிலும் அழகானது. எந்த வகையை எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த துறையிலே, அந்த முறையிலே, அந்த பாட்டையிலே அது மிகச் சிறப்பாக அழகாக அமைந்து விடும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால இதற்கு அது மாற்றமாக ஆகாது என்பதாக கருத்து சொல்லுகின்றார்கள்.
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தினுடைய அழகையெல்லாம் அல்லாஹ்தாலா ஒரு உருண்டையாக ஆக்கி அதிலே பாதி அழகை அல்லாஹ்தாலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்திருந்தான். மீதி பாதிதான் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் பங்கு போட்டு கொடுக்கப்பட்டது என்பதாக பல தடவை சொல்லி இருக்கிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அழகு அவ்வளவு சிறந்தது. சரி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறந்த அழகரா அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகானவரா என்று சொன்னால் அந்த விவாதத்தில் உலமாக்கள் தீர்ப்பளிக்கின்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகுதான் மிகச் சிறந்தது என்பதாக. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அழகு எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஒரே விதமான அழகு. அவர்களை பார்த்தால் ஒரு அழகான தோற்றம் தெரியும். எப்பொழுது பார்த்தாலும் அந்த அழகான தோற்றம் தெரியும். எப்பொழுது பார்த்தாலும் அழகான அந்த தோற்றம் தெரியும். அந்த தோற்றம் என்பதெல்லாம் மாறாது. அழகு அழகாகவே இருக்கும், அதே மாதிரி அழகாக இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகு எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஒவ்வொருவருடைய கண்ணுக்கும் ஒவ்வொருவருடைய கண்களுக்கும் தனித்தனி அழகாக அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருந்தான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எவ்வளவு அழகானவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்களோ அதே அளவுக்கு அழகை உமர் ரலியல்லாஹு அன்ஹு காணவில்லை. உமருக்கு எவ்வளவு அழகு தெரிந்ததோ அதை மற்ற சஹாபி காணவில்லை. ஒவ்வொருவரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எவ்வளவு நெருக்கமாக இருந்தார்களோ அவ்வளவு நெருக்கத்திற்கு தகுந்தவாறு அந்த அழகை அல்லாஹ் தஆலா கூட்டி காண்பித்தான் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதனாலதான் ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நெருக்கமாக இருந்தவர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். மற்ற மனைவிமார்களும் இருந்தார்கள். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனி பிரியம் இருந்தது. வரலாற்றிலே பல தடவை கேள்விப்பட்டோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அழகை பார்த்து அந்த மிஸ்ர் நாட்டு பெண்கள் எல்லாம் தங்களுடைய விரல்களை நறுக்கி கொண்டார்கள் கத்தியின் மூலமாக. என்னுடைய கணவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகை, உண்மையான ஹகீகத்தான அழகை அந்த பெண்கள் கண்டிருந்தால் அவர்கள் கையை அல்ல, அவர்கள் தங்களுடைய ஈரல்களை கிழித்து கொண்டிருப்பார்கள் என்பதாக சொன்னார். அவருடைய இதயத்தில் இருக்கக்கூடிய, அதாவது உள்ளே நெஞ்சுக்குள் இருக்கக்கூடிய அந்த இதயத்தை கிழித்துக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் என்பதாக சொன்னார். அவ்வளவு அழகு என்னுடைய கணவர் என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லி தந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மடியிலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா படுத்திருந்தார்களாம். அந்த நேரத்திலே பௌர்ணமியுடைய நேரம், வானத்திலே முழு சந்திரன் பிரகாசமாக அழகாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வானத்தை பார்த்து படுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சந்திரனை பார்த்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை பார்த்தார்கள். சந்திரனை பார்க்கின்றார்கள், முகத்தை பார்க்கின்றார்கள். என்ன விஷயம் என்பதாக கேட்ட பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், இந்த சந்திரன் அழகா அந்த சந்திரன் அழகா என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதாக சொன்னார். என்ன நினைக்கின்றாய்? வானத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்திரனை விட இந்த முகத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் மிக அழகானது என்பதாக சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார். ஆக அழகான கதை, அழகான வரலாறு என்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு அழகானது அல்ல என்று விடக் கூடாது என்பதற்கான இந்த விளக்கங்களை எல்லாம் உலமாக்கள் சொல்லித் தருகின்றார்கள். சரி, இதை அஹ்ஸனுல் கஸஸ், அழகான சம்பவம், அழகான வரலாறு, மிக அழகான வரலாறு என்று அல்லாஹ் தஆலா ஏன் சொன்னான் என்று கேட்டால், வெறுமனே இந்த கதையை ஒரு காதல் கதை, காதல் நவீனம் அப்படிங்கிறதுனால அழகு அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. இதுல ஏராளமான படிப்பினைகள் இருக்கின்றன. நிறைய இடையில சொல்லுவோம். அதெல்லாம் கவனத்தில் வச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனித வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இதற்குள்ளே அடக்கப்பட்டு இருக்கின்றன. பலவிதமான படிப்பினைகள், பலவிதமான ஞானங்கள் இதற்குள்ளே அடக்கப்பட்டு இருக்கின்றன. நபிமார்களுடைய வரலாறுகள் முதலாவதாக இதிலே சொல்லப்படுகின்றது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பிச்சு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடையது, மற்ற நபிமார்கள் எல்லாம் சில விஷயங்கள் சொல்லணும். நல்லடியார்கள், நல்ல மனிதர்கள், சாலிஹீன்களை பற்றி உள்ள வரலாறுகள் இதிலே குறிப்பிடப்படுகின்றன. மலக்குகளை பற்றி சில செய்திகள் சொல்லப்படுகின்றன. ஷைத்தான்களை பற்றி உள்ள செய்திகளும் சொல்லப்படுகின்றன. ஜின்களுடைய சில வரலாறுகளும் இந்த சூரத்தை யூசுஃபிலே உண்டு. கால்நடைகளை பற்றியும் அல்லாஹ் தஆலா இதிலே குறிப்பிடுகின்றான். பறவைகளை பற்றியும் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஆட்சியாளர்களுடைய சில வரலாறுகளை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். வியாபாரிகள் சம்பந்தப்பட்ட வரலாற்றை குறிப்பிடுகின்றான். உலமாக்கள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களையும் சொல்லுகின்றான்.
அறிவில்லாத மக்கள் நடந்து கொள்ளக்கூடிய சில கருத்துகளையும் விஷயங்களையும் தவறான விஷயங்களையும் சொல்லுகின்றான். ஆண்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட பல கருத்துகளையும் குறிப்பிடுகின்றான். பெண்கள் சம்பந்தமாக அவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகளை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அவர்களுடைய தந்திரங்கள், ஏமாற்று வேலைகள், அவர்கள் ஆண்களை மயக்குவது ஆகியவை பற்றி உள்ள விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லுகின்றான். இதில் தௌஹீதை பற்றி அல்லாஹ் தஆலா நிறைய சொல்லித் தருகின்றான். அல்லாஹ் தஆலாவுடைய ஏகத்துவத்தை பற்றி குறிப்பிடுகின்றான். சில சட்டங்கள், ஃபிக்ஹ் சம்பந்தமான சில சட்டங்களையும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். கனவு சம்பந்தப்பட்ட சில விளக்கங்களை சொல்லுகின்றான். கனவுக்கு தாபீர் சொல்லுவதை பற்றியும் விளக்கங்களை சொல்லுகின்றான். அரசியல் நடத்துவது எப்படி, அரசியலிலே எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், அரசாங்கத்திலே ஆட்சியிலே வீற்றிருப்பவர்கள் மக்களுடைய நலன்களை எல்லாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா இதிலே சொல்லுகின்றான். குடும்ப உறவு முறை வாஷரா என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். வாழ்க்கையினுடைய வழிமுறைகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா இதிலே சொல்லி காட்டுகின்றான். இது மாதிரி தீன் சம்பந்தப்பட்ட, துனியா சம்பந்தப்பட்ட ஏராளமான விளக்கங்களை அல்லாஹ் தஆலா சொல்லுவதின் காரணமாக இது மிகப்பெரிய அழகான கதையாக, அழகான வரலாறாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது. எல்லாவற்றை விட காதலர்களுடைய விஷயங்கள், காதலன் காதலியுடைய விஷயம், அல்லாஹ் தஆலா மீது காதல் கொள்ளக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இந்த யூசுப் ஜலீஹாவுடைய கதையை அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான் என்பதாகவும் குறிப்பிடுகின்றார்கள். இப்படி ஏராளமான பல விஷயங்கள் சூரை யூசுஃபிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ் தஆலா இதை அழகான அஹ்ஸனுல் கஸஸ் என்பதாக வர்ணிக்கின்றான் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லிமு அர்காஅக்கும், சூரத் யூசுப், சூரை யூசுஃபை உங்களுடைய வேலைக்காரர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். வேலைக்காரர்களுக்கு, அடிமைகளுக்கு என்று சொல்லுகின்றார்கள். பொதுவாக வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். வயன்னஹு ஐயுமா முஸ்லிம் அம்லாஹா வஅல்லமஹா அஹ்லஹு, எந்த ஒரு முஸ்லிம் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு, தன்னுடைய குடும்பத்தினருக்கு இதனை கற்றுக் கொடுத்து அதை படித்துக் கொடுக்கின்றார்களோ, ஹவ்வனல்லாஹு அலைஹி சக்ராத்தில் மௌத், மௌத்துடைய சக்ராத், கஷ்டமான நிலையை அல்லாஹ் தஆலா அவருக்கு லேசாக்கி வைப்பான். வஅதாஹுல் குவ்வத, அவருக்கு உடலிலே ஒரு விதமான பலம், மனோபலத்தையும் உடல் வலிமையும் அல்லாஹ் தஆலா தருவான். வஅல்லா யஹ்சுத முஸ்லிமன், இதை கற்று இதை படித்து இதனுடைய கருத்துக்களை தெரிந்தவர் எந்த ஒரு முஸ்லிமான மனிதரின் மீது பொறாமை வைக்காமல் இருக்கக்கூடிய தன்மையை அல்லாஹ் தஆலா அவருக்கு தந்து விடுவான். ஏனென்று சொன்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது அவர்களுடைய சகோதரர்களே பொறாமை வைத்ததின் காரணமாக இந்த கதையே உருவானது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் அவர்களுடைய சகோதரர்களுடைய பொறாமையின் காரணமாகவே உருவாக்கப்பட்டது. இந்த பெரிய நெடிய சம்பவம், அழகான சம்பவம். அஹ்ஸனுல் கஸஸ் என்று பெயர் ஏற்பட்டது அவருடைய சகோதரர்களுடைய பொறாமைகளின் காரணமாக. அந்த பொறாமை என்னென்ன தீய விளைவுகளை ஏற்படுத்துகின்றது, யார் பொறாமைக்கு உள்ளாக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு எப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா நன்மைகளை செய்கின்றான் என்ற விவரங்களை எல்லாம் இதிலே அல்லாஹ் தஆலா தந்து விடுகின்றான் என்று குறிப்பிடுகின்றார்கள். இதுபோன்று ஒரு மனிதர் பொறாமை கொள்ளப்படக்கூடிய நேரத்தில், அதாவது மற்றவர் அவர் மீது பொறாமை வைக்கின்றார், அந்த பொறாமையிலே ஒரு பொறுமையோடு இருந்து பொறுமை காத்து அந்த பொறாமையை தவிர்த்து வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு, அல்லது பொறாமை வைக்கக்கூடிய சூழ்ச்சியின் காரணமாக இவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டு அந்த சிரமங்களை எல்லாம் சகித்துக் கொண்டு வாழக்கூடிய சூழ்நிலை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டால், அந்த தன்மை இவரிடத்தில் வந்துவிட்டால் அல்லாஹ் தஆலா அவருக்கு மிகப்பெரிய பதவியை தருகின்றான். உலகத்திலும் தருவான், ஆகிரத்திலும் தருவான் என்ற வரலாறும் சூரை யூசுஃபிலே மறைக்கப்பட்டு இருக்கின்றது, அமைக்கப்பட்டு இருக்கின்றது. ஆகவேதான் இதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக் கொடுங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆக சூரை யூசுஃபின் மூலமாக பலவிதமான படிப்பினைகள் நமக்கு இருக்கின்றன என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆயத்துகளுக்கு விளக்கம் சொல்லி அதற்குரிய படிப்பினை விளக்கங்கள் சொல்லப்படும் பொழுது அதை கவனத்தில் கொண்டு கேட்க வேண்டும் என்பதும் இங்கே குறிப்பிடப்படுகின்றது. நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ், நாம் உமக்கு விவரிக்கின்றோம், அழகான வரலாற்றை விவரித்து சொல்லுகின்றோம். பிமா அவ்ஹைனா இலைக ஹாதல் குர்ஆன், நாம் உமக்கு இந்த குர்ஆனை அறிவித்ததின் மூலமாக, இந்த குர்ஆனை உமக்கு அறிவித்ததின் மூலமாக, வஹீயின் மூலமாக உமக்கு இந்த அழகான கதையை விவரிக்கின்றோம் என்று சொல்லுகின்றான். அதாவது இந்த கதையை யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக உங்களுக்கு சொல்லவில்லை, உங்களுடைய கல்விலே அதை நான் போடவில்லை,
வஹி என்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அருள் கொடுக்கப்பட்டு அவர்கள் மூலமாக கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட அந்த வஹியின் மூலமாகவே உமக்கு நாம் தருகின்றோம். அதாவது குர்ஆனின் மூலமாகவே இதை நாம் உமக்கு வழங்குகின்றோம். குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டு விட்டால் அது அல்லாஹ்வுடைய வேதத்திலே பதிவு செய்யப்பட்டு கியாமத்து நாள் வரைக்கும் அது இருக்கும், அதற்கு பின்னாலும் அது இருந்து கொண்டிருக்கும். ஆகவே இந்த குர்ஆன் பிமா அவ்ஹைனா இலைக ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனிலே உமக்கு நாம் வஹி அறிவித்ததின்படி, நாம் தெய்வீக வஹியை சொல்லியதின்படி உமக்கு இந்த கதையை நாம், இந்த சம்பவத்தை நாம் விவரிக்கின்றோம் என்று குறிப்பிடுகின்றார். வஇன் குன்த மின் கப்லிஹி லமினல் காஃபிலீன், நிச்சயமாக நீர் இதற்கு முன்னதாக, இந்த சம்பவத்தை தெரிவதற்கு முன்னதாக இந்த சம்பவத்தை தெரியாமல் இருந்தீர். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதற்கு முன்னால் தெரியாது. வயின் குன்த, நிச்சயமாக நீர் மின் கப்லிஹி இதற்கு முன்னால் லமினல் காஃபிலீன், அதாவது பாராமுகமானவராக, அதாவது இந்த சம்பவத்தை பற்றி தெரியாதவராக இருந்தீர். உம்முடைய கல்விலே, உம்முடைய இதயத்திலே இந்த சம்பவம் சம்பந்தமாக எந்த விஷயம் கிடையாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனா நம்ம சொல்றோமா இல்லையா, அவரை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்டா கேள்விப்பட்டிருக்கிறோம், ஏதாவது சில விஷயங்கள் தெரியும், முழுமையா தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரியும் கூட கிடையாது. அறவே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரியாது. போன தடவை சொன்னோம், ஒரு யூதர் வந்து கேட்டார், யூதர்கள் எல்லாம் பேசி வைத்துக் கொண்டு அதை கேட்க சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். இவர் பல கதைகளை, பல விவரங்களை சொல்லுகின்றார். ஆனால் நம்முடைய மூதாதையர்களிலே ஒருவராகி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை இவர் சொல்லுவதே கிடையாது, இவரிடத்திலே கேட்டு பார்க்கலாம் என்பதாக சொல்லி யூதர்களிலே சிலர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது சொல்லப்பட்டு இருக்கின்றதா, உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். உடனே அல்லாஹ் தஆலா இந்த சூராவை, இந்த அத்தியாயத்தை இறக்கி வைத்தான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆயத்தை வாசித்து காட்டினார்கள், இந்த வரலாற்றை வாசித்து காட்டினார்கள். அவர்கள் அனைவரும் அதை உண்மை என்பதாக அவர்கள் நம்பினார்கள். இப்படித்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தப்பட்ட சம்பவம் இப்படித்தான் என்பதாக அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். அதிலே சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக வரலாறு சொல்லுகின்றது. பின்னால உள்ள ஆயத்தில் அதற்கு விளக்கம் தரப்படுகின்றது. சரி, இதற்கு முன்னால அறவே உங்களுக்கு தெரியாது இந்த சம்பவமே என்பதை இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா வெயின், நிச்சயமாக குன்தல் மின் கப்லிஹி, இதற்கு முன்னால் நீர் இருந்தீர், லமினல் காஃபிலீன், இந்த சம்பவத்தை பற்றி தெரியாதவராக இருந்தீர், கேள்விப்பட்டதும் இல்லை, உங்களுடைய மனசில் அது ஊசாடியதும் கிடையாது, இந்த சம்பவத்தை பற்றி யாரும் சொல்லி காட்டியதும் கிடையாது, அறவே உங்களுக்கு தெரியாது என்பதை லமினல் காஃபிலீன். பொதுவாக காஃபில் அப்படின்னு சொன்னா மறதியாளர், பாராமுகமானவர் என்ற அர்த்தம். ஆனா இந்த இடத்துல லமினல் காஃபிலீன் அப்படின்னு சொன்னா ஒரு சம்பவத்தையோ ஒரு விஷயத்தை பற்றியோ அறவே தெரியாத மனிதர்களில் ஒருவராக நீர் இருந்தீர் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். சொல்லிவிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த கதையை, அந்த சம்பவத்தை சொல்லி காட்டினார், விவரிக்கின்றார். இத் கால யூசுப் லி அபீஹி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்திலே சொல்லிய நேரத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். தன்னுடைய தந்தையிடத்திலே சொன்னார், யா அபதி, என்னுடைய தந்தையே, என்னுடைய அருமை தந்தையே, இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபன், நிச்சயமாக நான் 11 நட்சத்திரங்களை பார்த்தேன், வஷ்ஷம்ஸ வல் கமர, சூரியனையும் சந்திரனையும் பார்த்தேன், ரஅய்துஹும் லீ சாஜிதீன். முதல்ல இன்னி ரஅய்து அஹத அஷர, அந்த ரஅய்து அப்படினா பார்த்தேன்னு அர்த்தம், அது முதல்ல வந்துருச்சு. திரும்ப அதை உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பில யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக இங்கே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். ரஅய்துஹும் லீ சாஜிதீன், இவற்றை, அந்த 11 நட்சத்திரங்கள், சூரியன் சந்திரனாக 13 பொருள்கள் அனைத்தையும் எனக்கு சஜிதா செய்யக்கூடியவையாக நான் கண்டேன், நான் பார்த்தேன் என்பதாக சொன்னார்கள். கனவு கண்டார். சூரியன், சந்திரன், 11 நட்சத்திரங்கள், இவை அனைத்தும் அவர்களுக்கு சஜிதா செய்வதாக கனவு கண்டார்கள். கனவு கண்டதை, ஒரு அற்புதமான கனவுல ஆச்சரியமான கனவு இது. சூரியன் வந்து அப்படியே சஜிதா செய்யற மாதிரி கண்டா, இது எவ்வளவு பெரிய விஷயம். சந்திரன் வந்து சஜிதா செய்யற மாதிரி கண்டா, அதோட எத்தனையோ பல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், அதுல 11 நட்சத்திரம் மட்டும் வந்து சஜிதா செய்து
என்று இந்த கனவை கண்டார். நான் இப்படி கண்டேன் என்னுடைய அருமை தந்தை அவர்களே என்பதாக சொன்ன பொழுது அதை நினைவு கூர்ந்து பாருங்க. அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம். இப்போ அதாவது பின்னால் அது சொல்லப்படுகின்றது 11 நட்சத்திரங்கள் என்பது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 11 சகோதரர்களை குறிக்கின்றது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கனவை காணக்கூடிய நேரத்தில் வயசு 7 என்பதாக சொல்லப்படுகின்றது. கொஞ்சம் முன்ன பின்ன சில வரலாறுகள்ல மாற்றி இருக்கும். 7 வயசு என்பதாக சொல்லப்படுகின்றது. இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு மனைவியுடைய மகன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் பிறந்தவர் இன்னொரு சகோதரர் புன்யாமீன் என்பதாக அவருடைய பெயர். யூசுப் புன்யாமீன் இந்த 2 பேரும் ஒரு தாய் வயிற்று மக்கள், 2 சகோதரர்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேறொரு மனைவி, முன்னால் ஒரு மனைவி அல்லது 2வது மனைவி என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த மனைவிக்கு பிறந்தவர்கள் 10 குழந்தைகள், 11 குழந்தைகள். அந்த 11 பேரும் இவர்களுக்கு சகோதரர்கள், அதாவது மாற்றான் தாயுடைய சகோதரர்கள். தன்னுடைய தந்தைக்கு வேறொரு நிக்காஹ், அந்த மனைவியின் மூலமாக பிறந்தவர்கள் 11 பேர். ஒரு மனைவியின் மூலமாக பிறந்தவர்கள் 2 பேர், யூசுப் புன்யாமீன் என்ற இருவரும். இப்பொழுது வேறொரு தாயினுடைய மக்களாக இந்த 2 பேரும் இருப்பதின் காரணம். ஆனா இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த பின்னால் புன்யாமீன் அவருடைய தம்பி இளையவர். அவர் புன்யாமீன் பிறந்த உடனேயே அவருடைய தாயார் இறந்து விட்டார். இப்பொழுது தாய் இல்லாத 2 குழந்தைகளாக இவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இன்னொரு மனைவி, அந்த மனைவி இடத்தில் தான் இவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையிலே அந்த 11 சகோதரர்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது பொறாமை கொள்ளுகின்றார்கள். ஏன் பொறாமை என்று சொன்னால், இவர்கள் மிக அழகானவர் என்பது மட்டுமல்லாமல் தாய் இல்லாத குழந்தைகளாக இவர்கள் இருக்கின்றார்கள் என்ற பாசத்தின் காரணமாகவும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக அழகானவர் என்ற காரணத்தினாலும், அருமையான குணம் உடையவராக இருந்தார் என்ற காரணத்தினாலும் அந்த தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது தனி பிரியம் உடையவர்களாக இருந்தார்கள், தனி கவனம் உடையவர்களாக இருந்தார்கள். அவர்கள் இல்லாமல், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இல்லாமல் அவர்களால் இருக்க முடியாது என்ற நிலையும் கூட அவர்களிடத்திலே இருந்தது. மிகப்பெரிய பாசத்தோடு வளர்த்து வந்தார்கள். இதன் காரணமாக அந்த சகோதரர்களுக்கு பொறாமை ஏற்பட்டது. இப்ப அந்த 11 சகோதரர்களும் 11 நட்சத்திரங்களாக காட்டப்பட்டார்கள். சூரியன் என்பது தந்தை, சந்திரன் என்பது தாய். தாய் என்று சொன்னால் இப்ப இருக்கக்கூடிய மாற்றான் தாய், இன்னொரு தாய். இவருடைய அசல் தாய் இல்லை, இறந்து விட்டார். அப்ப இருக்கக்கூடிய அடுத்த சகோதரர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இன்னொரு மனைவி, அந்த தாயும் இவருடைய சிற்றன்னை அல்லது பெரிய எண்ணெய் என்று வைத்துக் கொள்வோம். அவரும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தந்தையும் கூட சகோதரர்களும் சேர்த்து இந்த 13 பேரும் இவர்களுக்கு சஜிதா செய்வதாக அர்த்தம். ஆனா இது பின்னால விளக்கப்படுகின்றது. இங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவை சொல்லும் பொழுது 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சஜிதா செய்பவர்களாக நான் கண்டேன் என்பதாக மட்டும் சொல்லுகின்றார். சரி, இப்போ இந்த இடத்துல ஏராளமான விளக்கங்களை எழுதுகின்றார்கள். இந்த கனவை சொன்ன உடனேயே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அருமை மகனிடத்திலே சொல்லுகின்றார்கள், யா புனைய லா தக்சுஸ் ருயாக அலா இஹ்வதிக. கனவை என்கிட்ட சொன்ன நீ என்னிடத்தில் கனவை சொன்னதோட நிறுத்திக்க, உன்னுடைய சகோதரர்கள் யாரிடத்திலும் இந்த கனவை நீ சொல்லிவிடாதே என்பதாக கேட்டுக்கொண்டார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், கால யா புனைய, அவர்கள் சொன்னார்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை, என்னுடைய அருமை மகனே, லா தக்சுஸ் ருயாக, உன்னுடைய இந்த கனவை நீ விளக்க வேண்டாம், விவரிக்க வேண்டாம், சொல்ல வேண்டாம். அலா இஹ்வதிக, உன்னுடைய சகோதரர்களிடத்திலே சொல்ல வேண்டாம். கைதா, அப்படி நீ சொன்னால் உனக்கு அவர்கள் மிகப்பெரிய சூழ்ச்சிகள் செய்வார்கள். உன்னை கொலை செய்வதற்காக வேண்டி அல்லது உன்னை அப்புறப்படுத்துவதற்காக வேண்டி மிகப்பெரிய சூழ்ச்சிகளை செய்வார்கள். இன்ன ஷைத்தான் லில் இன்சானி அதுவ்வு முபீன், நிச்சயமா ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கின்றான் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதாவது தந்தை தன்னுடைய மகனுக்கு உபதேசித்தார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சொல்லாதே அப்படின்னு சொல்லிவிட்டு ஷைத்தான் பகிரங்கமான விரோதியாக இருக்கின்றான் என்று சொன்னது காரணம், அந்த சகோதரருடைய உள்ளங்களிலே அந்த பொறாமையை ஏற்படுத்தி அவர்கள் சூழ்ச்சி செய்வதற்குரிய விஷயங்களை கற்றுக் கொடுப்பது, சொல்லிக் கொடுப்பது ஷைத்தான் தான்.
ஷைத்தானின் காரணமாக அவர்கள் அப்படி மாறிவிடுவார்கள். ஆகவே நீ அவர்கள் யாரிடத்திலும் இதை சொல்லாதே என்பதாக கேட்டுக்கொண்டார்கள், சொல்லிக் கொண்டார்கள் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆனால் அது எப்படியோ இந்த கதை, இந்த சம்பவம், இவர்கள் கண்ட கணவருடைய சம்பவம் சகோதரர்களுக்கு தெரிந்து விட்டது. பின்னால் அவர்கள் அதே மாதிரி சூழ்ச்சி செய்ய ஆரம்பித்தார்கள். ஏன்னா அழகான கதை உருவாக வேண்டும் அல்லவா, அழகான சம்பவம். ஆகவே அல்லாஹ் தஆலா அவர்களிடத்தில், அதாவது மற்ற சகோதரர்களிடத்திலும் இதனை தெரியப்படுத்தினார் என்பதாக குறிப்பிடுகின்றார். இங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவு கண்டார்கள். இந்த கனவு உண்மையிலேயே இந்த 13 பேரும், 11 சகோதரர்களும் தாயும் தந்தையும் கடைசியாக இந்த நிகழ்ச்சிகளுக்கு பின்னால், பல ஆண்டுகளுக்கு பின்னால், கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த சஜிதாவை செய்கின்றார்கள். 13 பேரும், 11 தாய் தந்தை 2 பேரும் சேர்ந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா கடைசியாக சூரா யூசுஃபிலே கடைசியாக சொல்லி காட்டுகின்றார். இந்த கனவு கண்ட பின்னால் எவ்வளவு காலத்திற்கு பின்னால் அது உண்மையானது என்று சொன்னால் 40 ஆண்டுகளுக்கு பின்னால் அல்லது 50 ஆண்டுகளுக்கு பின்னால் ஒருத்தர் கனவு காணுகின்றார். அந்த கனவுடைய விளக்கம் எப்பொழுது நிகழும் என்று யாரும் சொல்ல முடியாது. உண்மையான கனவாகவே இருந்தாலும் கூட அதனுடைய விளக்கம், கனவு கண்டு ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் இது சம்பந்தப்பட்ட எந்த விளக்கம் தெரியவே இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லிவிடக் கூடாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கனவுக்கு விளக்கம் 40 ஆண்டுகளுக்கு பின்னாலே நிகழ்ந்தது. அதனால அது எவ்வளவு ஆண்டுகள் ஆகலாம், எவ்வளவு காலம் ஆகும் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலாவுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. கனவு கண்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விளக்கங்களை சொல்லி காட்டுகின்றார்கள். பொதுவாக மனிதனுக்கு கனவு என்பதை அல்லாஹ் தஆலா ஒரு பெரும் அருளாக, நியாமத்தாக ஆக்கி வைத்திருக்கின்றார். ஆனா எல்லா கனவுகளும் அல்ல, கனவுகளிலே பல வகைகள் இருக்கின்றன. நல்ல கனவும் இருக்கின்றது, கெட்ட கனவுகளும் இருக்கின்றன. நல்ல கனவாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும், கெட்ட கனவுகளாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களை சொல்லித் தருகின்றார்கள். பொதுவாக கனவுகள் என்பது 3 வகை. ஹதீசுகளுடைய கருத்திலே கனவுகள் என்பது 3 வகை. ஒரு கனவு அது அல்லாஹ் தஆலாவின் புறத்தில் இருந்து மனிதர்களுக்கு வழங்கப்படக்கூடியது, அது சரியான கனவு என்பதாக சொல்லப்படும். இல்ஹாமும் மினல்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்படக்கூடிய ஒரு விஷயம் அது கனவு என்பது. இதற்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றன. இந்த கனவுகள் யார் பார்த்தால் அந்த கனவு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழங்கப்படும், நல்ல கனவாத்தான் இருக்கும். ஆனா அந்த கனவை பார்க்கக்கூடிய மனிதருடைய நிலையை பொறுத்து, காலத்தை பொறுத்து, நேரத்தை பொறுத்து அந்த கனவுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்பதாக சொல்லப்படும். நல்ல கனவு தான், பார்க்கறதுக்கு நல்ல கனவா இருக்கு. ஒருத்தர் இங்கிருந்து கனவு காண்றாரு எப்படின்னு கேட்டா, அவரு மக்காவுக்கு போய் காபத்துல்லா பார்க்கிறாரு, அங்க தவாப் செய்யற மாதிரி, ஹஜ்ஜி செய்யற மாதிரி கனவு கங்குறாரு, நல்ல கனவு தான். ஆனா எப்பொழுது கண்டார், எந்த காலத்திலே கண்டார், எந்த நேரத்திலே அந்த கனவை கண்டார் என்பது பற்றி உள்ள விஷயம் தெரிந்தால் தான் அதற்கு விளக்கம் சொல்ல முடியும். இல்லாவிட்டால் அதற்கு சரியான விளக்கங்களை தெரிவது என்பது சிரமமான காரியம். ஒரு உதாரணத்திற்காக வேண்டி, இமாம் நம்ம, அதாவது இந்த சமுதாயத்திலே, இந்த உம்மத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் கனவுக்கு மிக துல்லியமாக விளக்கம் சொல்ல அல்லாஹ் தஆலா நபிமார்களிலே இப்பொழுது சொல்லப்படக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த கனவின் விளக்கத்தை தந்திருந்தான். அவர்கள் கனவுக்கு விளக்கம் சொன்னார்கள் என்று சில வரலாறுகளை இந்த இடத்திலே, இந்த சம்பவத்திலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இப்ப பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த விளக்கத்தை அல்லாஹ் தஆலா தந்திருந்தான். அந்த விளக்கத்தை தந்ததின் காரணமாகத்தான் இந்த நீ கண்ட கனவை யாரிடத்திலும் உன்னுடைய சகோதரிடத்தில் சொல்லிவிடாதே என்பதாக சொல்லுகின்றார்கள். அப்படி சொன்னால் அவர்கள் சூழ்ச்சி செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். உன்னை கொல்வதற்காக வேண்டி, உன்னை அப்புறப்படுத்துவதற்காக, உனக்கு தீங்குகள் செய்வதற்காக சூழ்ச்சி செய்து விடுவார்கள். அப்ப இந்த கனவுக்குரிய விளக்கத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் தந்தை சொல்லவில்லை. ஆனால் கனவின் மூலமாக என்ன நிகழும் என்பதை அந்த இறுதி முடிவை சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த கனவின் மூலமாக உனக்கு தீங்கு ஏற்படும். யாரின் மூலமாக? சகோதரர்களின் மூலமாக. அதான் கனவை சொல்லாதே அப்படின்னு சொல்லி விட்டார். இப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அந்த கனவுடைய விளக்கத்தை தந்திருந்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கவில்லை. அப்ப நான் கண்ட கனவுக்கு என்ன விளக்கம், இது எப்பொழுது நடைபெறும், அப்படி சஜிதா செய்ய முடியுமா, சூரியன் சந்திரன்லாம் சஜிதா செய்வதற்கு என்ன விளக்கம் அப்படின்லாம் கேட்கவில்லை. அவங்க சொன்னாங்க, தந்தை சொல்லுகின்றார், இந்த கனவு யாரிடத்திலும் சொல்லப்படக்கூடியது அல்ல, குறிப்பாக உங்களுடைய சகோதரரிடத்தில் நீ சொல்லிவிடாது. அப்படி சொல்லிட்டா உனக்கு தீங்குகள் ஏற்படும் என்று சொன்னார்.
ஆனால் அது எப்படியோ வெளியாகிவிட்டது. இவர்கள் சொல்லியோ அல்லது சொல்லாமலோ அவர்கள் மூலமா அவர்கள் முயற்சி செய்து தெரிந்தார்களோ என்று வரலாற்றில் குறிப்பாக எதுவுமே சொல்லப்படவில்லை. சகோதரர்கள் தெரிந்து கொண்டார்கள் இந்த கனவை பற்றி, அதனால் அந்த தீமை ஏற்பட்டது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இப்போ அந்த கனவு நல்ல கனவாக இருந்தால் அந்த கனவு காண்பதற்குரிய நேரம், காலம், இடம் என்பதெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. உதாரணத்திற்காக ஒரு விஷயம், இந்த சமுதாயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் உள்ள இந்த உம்மத்திலே தாபிஈன்களை சேர்ந்தவர் தான் முஹம்மது இப்னு சீரீன் என்பவர். அவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று கனவுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டவராக, விளக்கம் தெரிந்தவராக இருந்தார். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அந்த ஆற்றலை தந்திருந்தார். எந்த கனவாக இருந்தாலும் சரி அந்த கனவுக்கு துல்லியமாக விளக்கம் சொல்லிவிடுவார். அவர்கள் எழுதிய கித்தாபும் தனியாக இப்பொழுதும் இருக்கின்றது. இப்னு சீரீன் அவர்களுடைய கனவுக்கு விளக்கம் என்ற பெரிய நூல், கிட்டத்தட்ட ஒரு பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய, பெரிய குர்ஆனுடைய சைஸ்ல இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஒரு 600-700 பக்கம் உள்ள ஒரு கிதாப் கனவுக்கு விளக்கமாக சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவர்கள் எழுதியது. சரி, இப்ப இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒருத்தர் வந்து ஒரு கனவுக்கு விளக்கம் கேட்டார். நான் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தேன், என்னுடைய கட்டிலுக்கு கீழே, கனவுல காண்கின்றார், என்னுடைய கட்டிலுக்கு கீழே நெருப்பு எரிவதை போன்று, நெருப்பு கங்குகள் இருப்பதை போன்று கனவு கண்டேன். இதற்கு என்ன விளக்கம் என்பதாக கேட்டார். அப்ப அவருடைய சீடர்கள் சிலர், அவருடைய மாணவர்கள்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க. அவர் பெரிய மேதை, பெரிய அறிஞர், பெரிய ஆலிம் இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். பெரிய முஹத்தீஸ், பெரிய முஃபஸ்ஸிர் என்ற நிலைகள் எல்லாம் அவருக்கு உண்டு. அவர்களை கேட்கும்போது உட்கார்ந்து இருந்தார்கள் மாணவர்கள் எல்லாம். இவர் கனவு கண்டவர் வந்து கேட்டார், இந்த மாதிரி என்னுடைய கட்டிலுக்கு கீழே நெருப்பு கங்குகள் இருப்பதை போன்று நான் கனவு கண்டேன், என்ன விளக்கம் என்பதாக கேட்டார். உன்னுடைய வீட்டிலே நீ படுத்திருந்த அந்த கட்டலுக்கு கீழே உள்ள அந்த நிலத்தை நீ தோண்டிப்பார், அங்கே தங்க புதையல் உனக்கு கிடைக்கும் என்பதாக சொன்னார். இவர் போய் தோண்டி பார்த்தார், அதே மாதிரி தங்கம் இருந்துச்சு. அதை எடுத்துக்கிட்டார். இந்த காலத்துல, அந்த காலத்துல வீடு யாருக்கோ அவருக்குத்தான் அந்த புதையலும் உரியது. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பொருளும், அதாவது ஒரு பூமி, ஒரு நிலம் என்று சொன்னால் நிலத்தின் மேல் பகுதியும் நிலத்தின் உட்பகுதியும் அந்த நிலத்துக்கு உரியவருக்கு சொந்தம். ஆனால் இப்பொழுது அரசாங்கத்தில், உலகம் முழுவதும் உள்ள அரசாங்கங்களில் என்ன நடக்கின்றது என்று சொன்னால், ஒரு நிலத்துக்கு சொந்தக்காரன் தான் நிலத்தின் மேல் பகுதிக்கு மட்டும் சொந்தக்காரர். நிலத்துக்குள்ள புதையல் கிடைத்தால் உடனடியாக அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும், இல்லாவிட்டால் அது குற்றமாக கருதப்படும் என்ற சட்டம் எல்லா நாடுகளிலும் உண்டு. சரி, இஸ்லாமிய அரசாங்கத்தில் அப்படி அல்ல. அதனால அதுக்கு கீழே புதையல் இருந்தது, அவர் எடுத்துக்கொண்டார். சரியாக ஒரு 6 மாசத்துக்கு பின்னால ஒருவர் வந்தார். அதே மாதிரி மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார் இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதே மாதிரி ஒரு கனவை சொன்னார். என்னுடைய கட்டளுக்கு கீழே நெருப்பு எரிவதை போன்று, நெருப்பு கங்குகள் இருப்பதை போன்று கனவு கண்டேன், என்ன விளக்கம் என்பதாக கேட்டார். இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய வீடு நெருப்பு பற்றி எரிய போகின்றது, சீக்கிரமாக ஓடி போய் பார் என்பதாக சொன்னார்கள். அவர் போனார். இவர் போறதுக்குள்ளே நெருப்பு பற்றி எரிஞ்சு போச்சு, வீடே எரிஞ்சிருச்சு. இந்த 2 நிகழ்ச்சி ஒரே மாதிரி கனவு, விளக்கம் வேறு வேறாக சொன்னார்கள். இவர்கள் வேறு வேறாகவே சம்பவம் நடந்திருக்கின்றது. இப்ப அருகில் இருந்த மாணவர்கள் கேட்டார்கள், அதற்கு 6 மாசத்துக்கு முன்னால ஒருத்தர் வந்தார், இதே மாதிரி கனவு கேட்டார், அவருக்கு தங்க புதையல் கிடைக்குன்னு சொன்னீங்க, அவருக்கு கிடைச்சிச்சு. இவருக்கும் அதே மாதிரி சொல்ல வேண்டியதானே, இவருக்கே நெருப்புன்னு சொன்னீங்க அப்படின்னு. அவர் கேட்டது குளிர்காலத்திலே கேட்டார். கடுமையான பனிகாலம், குளிர்காலம் அது. அப்ப நெருப்பை பார்த்தா, நெருப்பு என்பது குளிர்காலத்திற்கு மனிதனுக்கு சாதகமாக இருக்கும். இவர் இப்பொழுது கேட்டது கடுமையான வெயில் காலம். இந்த வெயில் காலம் என்பது மனிதனுக்கு பாதகமான நிலையை உருவாக்கக்கூடியது, நெருப்பு என்பது. ஆகவே இப்பொழுது இந்த காலத்திலே, அதாவது கடுமையான கோடை காலத்திலே காணப்பட்ட இந்த கனவு நெருப்பை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது, அது புதையலை, தங்கத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது விளக்கம் சொன்னார்கள் என்று அறிவிக்கப்படுகின்றது. இது மாதிரி ஏராளமான விளக்கங்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய காலத்தில் தான் வாழ்ந்தார்கள். அவர்களும் கூட அவர்கள் கண்ட ஒரு கனவுக்கு விளக்கம் தெரியாமல் இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் தான் கேட்டார்கள். அது முன்னால சொல்லி இருக்கிறேன். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மதீனாவிலேயே வாழ்ந்து மதீனாவிலேயே அடக்கப்பட வேண்டும், மௌத்தாகி அங்கே மரணம் அடைய வேண்டும், அங்கே ஜன்னத்துல் பக்யில் அடக்கம் பெற வேண்டும் என்பதாக அவருடைய விருப்பம். அதனால வேற எந்த வெளியூருக்கு போவதே கிடையாது. வெளியூருக்கு போன நேரத்தில் மௌத்து ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அங்க போய் அடக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமே என்பதாக நினைத்து அப்படியே மதீனாவிலே இருந்து விட்டார். ஆனா அவருக்கு ஒரு ஏக்கம், ஒரு நினைப்பு, ஹஜ்ஜுக்கு போக முடியலையே,
அதாவது ஃபர்லான ஹஜ்ஜை செய்து விட்டார், நஃபிலான ஹஜ்ஜுகளை செய்ய முடியவில்லையே என்று ஒரு ஏக்கம். நஃபிலான ஹஜ்ஜுக்கு நாம போய்விட்டார், மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்தால் வந்த இடத்துல மௌத்து வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அங்கேயே தானே அடக்கப்பட வேண்டும். மதீனாவில் அடக்கப்படக்கூடிய பாக்கியம் கிடைக்காதே என்பதாக நினைத்து அவர் நஃபிலான ஹஜ்ஜை கூட செய்யாமல் அப்படியே இருந்தார். இருந்தாலும் அவருக்கு ஒரு சந்தேகம், சரி தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா நமக்கு எவ்வளவு வயசு இருக்குன்னு கொஞ்சமாவது ஒரு ஏதாச்சும் ஒரு இஷாரா தெரிஞ்சுன்னு சொன்னா அதை பயன்படுத்திக்கிட்டு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடலாமே அப்படின்னு ஒரு எண்ணம். இப்படி இருக்கக்கூடிய நிலையில ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே பார்த்தார் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க மாலிக் ரஹ்மத்துல்லாஹி, யா ரசூலுல்லாஹ், நான் இந்த மாதிரி நஃபிலான ஹஜ் செய்யணும்னு எனக்கு விருப்பம், ஆனா தங்களுடைய இந்த பூமியிலே தங்களுக்கு பக்கத்திலேயே நான் இறந்து அடக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றேன். எனக்கு எவ்வளவு வயசு இருக்குதுன்னு தாங்க சொல்லிட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பான், எவ்வளவு வயசு இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு போய் ஹஜ் செஞ்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகை செய்தவர்களாக 5 விரல்களை காட்டினார்கள். ஒரு கையை தூக்கி 5 விரலை காட்டினாங்க. முழிச்சுக்கிட்டாரு இவரு. ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க, இவர் முழிச்சுக்கிட்டார். முழிச்ச உடனே இவருக்கு பெரிய சந்தேகம் வந்துருச்சு, முன்ன இருந்ததை விட பெரிய சந்தேகம். இப்ப என்ன பண்றது? 5 விரலை காட்டினா எவ்வளவு நாள் இருப்பேன்னு கேட்டா 5 விரலை காட்டுறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா 5 நாளைக்கு இருப்பனா, 5 மாசத்துக்கு இருப்பனா, 5 வருஷமா, 50 வருஷமா, ஒன்னும் விளங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த நேரத்தில் இமாம் இப்னு சீரின், முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மதீனாவுல தான் வந்து ஜியாரத்துக்காக வந்திருந்தாங்க. தன்னுடைய ஹாதிம்கள்ல ஒருவரை கூப்பிட்டு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இப்னு சீரின் இந்த இடத்துல தங்கி இருக்கிறார், அவர்கிட்ட போய் ஒருத்தர் இந்த மாதிரி கனவு கண்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்த்து எனக்கு என்ன வயசுன்னு கேட்கும்போது 5 விரலை காட்டிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. அதுக்கு என்ன விளக்கம் கேட்டுவா, ஆனா நான் தான் அந்த கனவு கண்டதாக நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க. சரி, அவர் போனாரு, கேட்டாரு, இந்த மாதிரி ஒருத்தர் கனவு கண்டாரு. அவர் அதே மாதிரி யார் கனவு கண்டதுன்னு கேட்டார். யார் கனவு கண்டாரோ அவர் தன்னுடைய பேரை சொல்லக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறார் அப்படின்னாரு இவர். அவர் சொன்னார், இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நீ போய் திரும்ப கேட்டுவா, அவருடைய பேரை சொன்னா தான் விளக்கம் சொல்லுவாராம், போய் கேட்டுவா. அவர் போனாரு, இந்த மாதிரி சொல்றாரு. சரி, விளக்கம் தெரியணும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி பெரிய இமாம், எவ்வளவு பெரிய இமாம், அவங்க சாதாரணமான ஆள, எவ்வளவு பெரிய மேதை, அவங்களுக்கு கணக்கு அந்த கனவுக்கு விளக்கம் தெரியல. அது யாருக்கு தெரியும்? இப்னு சீரினுக்கு தான் தெரியும். வந்து போனாரு, சரி நமக்கு கனவுக்கு விளக்கம் தெரியணும், சரி போய் கேட்டோம், என் பேரை சொல்லித்தான் கேட்டோம். போனாரு, இமாம் அவர்கள் தான் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தான் இந்த கனவு கண்டாரு. அவரை தவிர வேற எவரும் இந்த கனவை கண்டிருக்க முடியாதுன்னு எனக்கு முன்னாலேயே தெரியும் அப்படின்னாரு. அவர் வேற யாரும் கண்டிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 5 விரலை காட்டினது வயசை குறிக்கிறதல்ல. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 5 விஷயத்த தனக்கு மட்டும் தெரியும்னு சொல்றான், வேற யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றான். சூரத்துல் லுக்மான் என்ற அத்தியாயத்துல இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ, அல்லாஹ்விடத்தில் கியாமத் நாள் எப்பொழுது வரும் என்று அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ வ யுனஸில் கைஸ், மழை எப்பொழுது எங்கே பெய்யும் என்பது அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் தெரியும். வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம், கர்ப்பத்திலே உள்ளது என்ன என்பது அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் தெரியும். ஒமா தத்ரி நஃப்ஸு மாதா தக்ஸிபு கதா, ஒரு மனிதன் நாளைக்கு, அதாவது அடுத்து என்ன செய்வான் என்பது, எதை சம்பாதிப்பான், என்ன செய்வான் என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அடுத்து ஒரு மனிதன் எந்த இடத்திலே இறப்பான், எந்த இடத்திலே மௌத்தாவான் என்பது அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அதுல அவர் கேட்ட கேள்வி அவருக்கு சந்தேகம் வந்துருச்சுங்க. அதாவது எந்த இடத்துல மௌத்தாவான் அப்படிங்கறது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியும். இந்த 5 விஷயங்கள் மட்டும் எனக்கும் தெரியாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அதான் 5 விரலை காட்டுறதுன்னு அர்த்தம். உங்க வயசெல்லாம் சொல்லல அப்படின்னு சொல்லி இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதில் சொல்லி விட்டார்கள் என்பதாக விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்ப எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, கனவுக்கு விளக்கம் சொல்வது என்பது ஒரு நுணுக்கமான விஷயம், சாதாரணமான விஷயம் அல்ல. அதை அல்லாஹ் தஆலா யாருக்கு அந்த கனவுடைய விளக்கத்தை தந்திருக்கின்றானோ அவர்கள் தான் சொல்ல முடியும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்திருந்தா அந்த விளக்கத்தை சொன்னாங்க. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல இந்த கனவை நீ கண்டதின் மூலமாக என்ன நிகழும் என்பதை சொல்லவில்லை. என்ன நிகழும் என்று அவருக்கு தெரியும். அங்க என்ன சொல்றாங்க? யா புனைய லா தக்ஸுஸ் ருயாக்க, என்னுடைய அருமை மகனே, நீ இந்த கனவை, உன்னுடைய கனவை நீ யாரிடத்திலும் சொல்லாதே. லா தக்ஸுஸ் ருயாக்க அலா இஹ்வதிக,
உன்னுடைய சகோதரர்களிடத்தில் நீ சொல்லாதே, அவர்கள் பெரிய சூழ்ச்சி செய்வார்கள் என்பதாக மட்டும் சொன்னார்கள். என்ன சூழ்ச்சி அப்படிங்கறதா சொல்லப்படவே இல்லை, அவர்களும் சொல்லல. ஆனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியுமா? தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்னென்ன செய்வார்கள் அப்படிங்கறதெல்லாம் தெரியும். இந்த கணவனுடைய விளக்கமே அதுதான். ஆனா எல்லா சூழ்ச்சிகளும் செய்து முடிக்கப்பட்டு அந்த சூழ்ச்சிகளுக்கு இலக்கான பின்னாலே, அந்த சூழ்ச்சிகளின் மூலமாக பலவிதமான துன்பங்களை அனுபவித்த பின்னாலே, பல ஆண்டுகளுக்கு பின்னால் தான் இந்த கணவனுடைய உண்மையான நிலை ஏற்படும். அதாவது 11 பேர் சகோதரர்களும் தாயும் தந்தையும் சஜிதா செய்வார்கள் என்ற விளக்கம் என்ற நிலை நீண்ட காலத்திற்கு பின்னால் தான் ஏற்படும் என்பதும் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும். அதனாலதான் கடைசியில ஒரு சொல்றாங்க, பின்னால வந்த ஆயத்துல வரும், தன்னுடைய குடும்பத்தாரை பார்த்து சொல்லுகின்றார், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போய் 40 வருஷம் ஆச்சு, அவரை இவங்க கடத்தி கொண்டு போய் 40 வருஷமா தகவலே இல்ல, எந்த தகவலும் கிடையாது. வீட்டுக்காரங்க சொல்றாங்க, இப்படியே அழுதுகிட்டே இருக்கிறீங்களே, யூசுஃபை நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே இருக்கிறீங்களே, உங்களுடைய கண்ணுடைய பார்வை எல்லாம் போச்சே, உங்களுக்கு விளக்கமே இல்லாத ஆளா இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி. அப்ப யூசுப் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்தாரிடத்தில் சொல்லுகின்றார்கள், உங்களுக்கு தெரியாத விஷயம் எனக்கு தெரியும், யூசுஃபை பற்றி எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் என்பதாக சொல்லுகின்றார். அப்படின்னா யூசுப் உயிரோடு இருக்கின்றார் என்று எனக்கு தெரியும், ஏன்னா அந்த கனவுக்குள்ளே விளக்கம் இன்னும் வரல, கனவுக்குரிய விளக்கம் நடக்கத்தான் செய்யும், அது ஒரு காலம் வரும் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள்.